இன்னைக்கு வந்து என்ன பார்க்க போறோம்னா சிம்பிளி சப்போர்ட்டட் பீம் தான் பார்க்க போறோம். லாஸ்ட் கிளாஸ்ல வந்து கேண்டிலிவர்ல வந்து எல்லா கேசஸுமே பார்த்துருப்போம். கிட்டத்தட்ட 5 கேசஸ் பார்த்துருப்போம். இன்னைக்கு வந்து சிம்பிளி சப்போர்ட்டட்ல வந்து இருக்கக்கூடிய ஒரு 5 to 6 கேசஸ் இருக்கு. அதுல ஷியர் போஸ்ட் டயக்ராம், பெண்டிங் மோட் டயக்ராம் எப்படி வரும், அதுக்கான ஃபார்முலாஸ் வந்து எப்படி வரும் அப்படிதான் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் கேஸ் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஸ்ட்ரெயிட்டா கிளாஸ்க்குள்ள போயிடலாம். கேஸ் நம்பர் 1. ஃபர்ஸ்ட் கேஸ் வந்து அதாவது சிம்பிளி சப்போர்ட்டட் பீம் வித் சென்டர் பாயிண்ட் லோடு. ஓகே, சிம்பிளி சப்போர்ட்டட் பீம் அதாவது சிம்பிளி சப்போர்ட்டட் பீம் அதாவது எஸ்எஸ்பின்னு எழுதுறேன். சிம்பிளி சப்போர்ட்டட் பீம் வித் சென்டர் பாயிண்ட் லோட். சென்டர் பாயிண்ட் லோட் ஓகே. இப்போ டயக்ராம் வரைஞ்சிக்கிறலாமா? டயக்ராம் வரைஞ்சிக்கிறேங்க. அதாவது சிம்பிளி சப்போர்ட்டட் பீம்னா அர்த்தம் இங்க வந்து ஒரு கிஞ்சிரி சப்போர்ட் இருக்குன்னு வச்சுக்கிறோம். இங்க ஒரு ரோலர் சப்போர்ட். நான் டிட்டர்மினன்ட் ஸ்ட்ரக்சர் தான் பார்க்குறோம். இது எல்லுங்கிற டிஸ்டன்ஸ்ல இருக்கு. கரெக்டாக சென்டர்ல ஒரு சென்டர் பாயிண்ட் லோடு ஆக்ட் ஆகுது. டபிள்யூங்கிற லோடு ஆக்ட் ஆகுது. அப்போ இந்த மீதி உள்ள இந்த டிஸ்டன்ஸ் என்ன? L/2. இங்கே L/2. டோட்டல் டிஸ்டன்ஸ் தான் என்ன நமக்கு? L. இந்த டோட்டல் டிஸ்டன்ஸ் தான் நமக்கு L. ஓகேவா? மீதி L/2. இப்போ எப்பயும் போல நம்ம என்ன செய்ய போறோம் அப்படின்னா லோட் டயக்ராம் கொடுத்தாச்சு, ஃப்ரீ பாடி டயக்ராம் வரைவோம், அதுக்கிட்ட ஷியர் போஸ்ட் பெண்டிங் மோட். ஓகே, ஈக்குவேஷனா இந்த சைடு கண்டுபிடிப்போம். இப்போ கோடு போட்டுக்கிறோங்க. கேண்டிலிவர்ல ஒரு பக்கம் பிக்ஸ்டு, அதாவது ஒரு சப்போர்ட் ஒரு பக்கம் இருக்கும், இன்னொரு பக்கம் ஃப்ரீயா இருக்கும். இங்கே ரெண்டு பக்கமே சப்போர்ட் இருக்கு. ஓகே ஓகே, சென்டர் பாயிண்டோட ஓகே. இப்போ கொடுத்துருக்குது வந்து நமக்கு என்ன? லோட் டயக்ராம் வரைஞ்சாச்சு. இது லோடு டயக்ராம். இப்போ நம்மளுடைய ஷியர் போஸ்ட் பெண்டிங் கண்டுபிடிக்கிறதுக்காண்டி இது என்ன செய்யறோம்னா ஃப்ரீ பாடி டயக்ராம் மாற்ற போறோம். எப்படி மாற்ற போறோம் அப்படின்னா உங்களுக்கு தெரியும். ஓகே, லோடு டபிள்யூங்கிறது இங்கே ஆக்ட் ஆகுது. இப்போ இந்த இடத்துல கிஞ்சிட்டு சப்போர்ட் என்ன இருக்கும்? ஒரு வெர்டிகல் ரியாக்ஷன் இருக்கும், ஒரு ஹரிசாண்டல் ரியாக்ஷன் இருக்கும். உங்களுக்கு தெரியும். இந்த பாயிண்ட் வந்து ஏன்னு கொடுக்குறேன், இந்த பாயிண்ட் வந்து பின்னு கொடுக்குறேன், சென்டர் பாயிண்ட் வந்து சின்னு கொடுக்குறேன். இப்போ அதே மாதிரி ரோலர் சப்போர்ட்டுக்கு எப்படி இருக்கும்? மெம்பர் ஹரிசாண்டலா இருக்கிறதுனால ஹரிசாண்டல் பிளேன்ல ரோலர் சப்போர்ட். அப்போ ரோலர் சப்போர்ட்னால ஒரு ரியாக்ஷன், ஹரிசாண்டல் பிளேன் இருக்கிறதுனால வெர்டிகல் ரியாக்ஷன், வெர்டிகல் பிளேன் தான் ஹரிசாண்டல் ரியாக்ஷன் இருக்கும், ஒரு ரியாக்ஷன் தான். ஓகே ஓகே. இப்போ இந்த இடத்துல RA ரியாக்ஷன் அட் A, ரியாக்ஷன் அட் B. ஓகே, இந்த இடத்துல ஹரிசாண்டல் ரியாக்ஷன் HA. இப்போ வர்ற லோடு வெர்டிகல் லோடுனால ஹரிசாண்டல் ரியாக்ஷன் நமக்கு வராது, 0 ஆயிடும். ஓகே, இப்போ ஃப்ரீ பாடி டயக்ராம் நான் கொடுத்துட்டேன். இப்போ நம்ம என்ன செய்ய போறோம் அப்படின்னா ஷியர் போஸ்ட் பெண்டிங் மோட் தான் வரையணும். இப்போ இது வந்து என்ன அப்படின்னா ஃப்ரீ பாடி டயக்ராம் ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறதுக்காண்டி கொண்டு வந்திருக்கோம். டயக்ராம் ஃபர்ஸ்ட் கேஸ் வந்து கொஞ்சம் பொறுமையாக போகும், அடுத்தடுத்த கேஸ் வந்து கொஞ்சம் ஸ்பீடாக சொல்கிறோம். ஓகே, இப்போ நம்ம என்ன செய்ய போறோம்? ஷியர் போஸ்ட் பெண்டிங் மோட் கண்டுபிடிக்கணும். ஷியர் போஸ்ட் பெண்டிங் மோட் கண்டுபிடிக்கணும்னா வரக்கூடிய லோடுக்கு ரியாக்ஷன் சப்போர்ட்ல எவ்வளோ டெவலப் ஆகுதுன்னு பார்க்கணும். கேண்டிலிவர்னால ஒரு பக்கம் தான் சப்போர்ட் இருக்கும், ஒரு பக்கம் தான் கண்டுபிடிச்சிருப்பீங்க. ஆனால் இங்கே வந்து என்னன்னா ரெண்டு பக்கம் சப்போர்ட் இருக்கும். அப்போ இங்கேயும் சப்போர்ட், இங்கேயும் சப்போர்ட். அப்போ என்ன செய்யணும்? சம்மேஷன் ஆஃப் வெர்டிகல் ஃபோர்ஸஸ் ஈக்குவல் டு 0. அப்போ என்ன இருக்கு? கீழேருந்து மேலே போனால் ப்ளஸ்ன்னு சொல்லி கொடுத்துருக்கோம் உங்களுக்கு. கீழேருந்து மேலே போனால் ப்ளஸ், மேலேருந்து கீழே வந்தால் மைனஸ். இது சொல்லியிருப்போம். இப்போ நம்ம என்ன செய்ய போறோம் அப்படின்னா இங்கே RAங்கிறது லெஃப்ட் சைட்லேருந்து RA, இப்போ நான் எப்பயும் சொல்ற மாதிரி RAங்கிறது மேலே போகுது, அப்போ ப்ளஸ் RA. அதுக்கடுத்து டபிள்யூங்கிறது மேலேருந்து கீழே வருது, மைனஸ் W. RPங்கிறது இருக்கு மேலே போகுது, ப்ளஸ் RB. அப்போ சம்மேஷனா ஆல் வெர்டிகல் ஃபோர்ஸஸ் ஈக்குவல் டு 0. இப்போ RA ப்ளஸ் RB, இந்த மைனஸ் W எங்கிட்டு போனுச்சுன்னா ப்ளஸ் W. இப்போ விஷயம் என்னன்னா வரக்கூடிய லோடு W, ஆனால் RAவும் நம்ம கண்டுபிடிக்க முடியல, RBயும் கண்டுபிடிக்க முடியல. இது ஈக்குவேஷன் நம்பர் 1ன்னு வச்சுக்கிறோம். இதுக்கு முன்னாடி இந்த கேஸ் பார்த்தவங்க சொல்லிடுவாங்க, சார் டபிள்யூங்கிறது கரெக்டாக சென்ட்ரல் ஆக்ட் ஆகுது, அப்போ இங்கிட்டு 50%, இங்கிட்டு 50%, அப்போ இங்கே W/2, இங்கே W/2 போகுதுன்னு சொல்லிடுவீங்க. புதுசாக பார்க்குறவங்களுக்கும் புரியணுங்கிறதுக்கான தான் சொல்கிறேன். ஓகே, இப்போ நல்லா தெரிஞ்சுக்கிறேங்க. இப்போ RA RB கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம வந்து என்ன செய்ய போறோம்னா இந்த ஏங்கிற பாயிண்ட், இந்த ஏங்கிற பாயிண்ட்டை வச்சு
நம்ம என்ன செய்யறோம்னா மொமெண்ட் அபவுட் ஏ ஈக்குவல் டு 0ன்னு கொண்டு வர போறோம். ஓகே, அப்ப மொமெண்ட் அபவுட் ஏ ஈக்குவல் டு சம்மேஷன் ஆஃப் மொமெண்ட் அபவுட் ஏ ஈக்குவல் டு 0ன்னு வைக்க போறோம். ஓகே, எதுக்கு ரியாக்ஷன் கண்டுபிடிக்கிறதுக்காண்டி தான், நான் மொமெண்டே கண்டுபிடிக்கல. இப்போ மொமெண்ட் அபவுட் ஏ ஈக்குவல் டு 0 அப்படின்னு வச்சுட்டாவே மொமெண்ட் என்ன எழுதலாம், ஃபோர்ஸ் இன்டு பெர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ். நம்ம என்ன செய்ய போறோம், இதை பொறுத்து தான் கொண்டு வர போறோம். அப்ப என்ன செய்யறேன், நான் எப்பயும் சொன்ன மாதிரி பக்கத்துல ஒரு கோடு போட்டுக்கிறேங்க. அப்ப இங்க ஒரு கோடு போட்டுக்கிறேங்க இந்த ஏங்கிற புள்ளிக்கு பக்கத்துல. ஓகே, லெஃப்ட் ஹேண்ட் சைடு அந்த புள்ளிக்கு லெஃப்ட் ஹேண்ட்ல. ஓகே, இப்ப என்ன செய்ய போறோம், எல்லாத்தையும் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் இங்க இருந்தோமா ஆர்பி சுத்தி விடுங்க. ஆர்பி சுத்திட்டு உங்களுக்கு எப்படி வரும், அதாவது ஆர்பி பிஏ சுத்திட்டு வந்து இந்த கோட்டை எப்படி கிராஸ் பண்ணுது, கீழே இருந்து மேல் நோக்கி போகுது. மேல் நோக்கி போனா என்னது, பிளஸ் சிம்பிள். அப்ப பிளஸ் ஆர்பி, நல்லா கவனிங்க, இங்க மொமெண்ட் தான் கண்டுபிடிக்கும். மொமெண்ட் போட்டு இதை பொறுத்து தான் மொமெண்ட் கண்டுபிடிக்கிறோம். அப்ப எவ்வளவு டிஸ்டன்ஸ் சால்வ் பண்ணியிருக்கான், டோட்டல் டிஸ்டன்ஸ் என்ன இங்க கொடுத்தேன் எல். அப்ப ஆர்பி இன்ட்டு எல், ஒண்ணு முடிஞ்சிருச்சு. அடுத்து அப்படி இங்க இருந்து பாருங்க வேற ஏதாச்சும் இருக்கானா, இங்க லோடு இருக்கு. இந்த லோடு எப்படி இருக்கு, டவுன்வர்ட்ல வருது. அப்ப இதை சுத்தி விடுங்க. இது எப்படி வரும், இப்படியே சுத்தி வந்து அந்த கோட்டை நம்ம கிழிச்ச கோட்டை எப்படி செய்யுது, கிராஸ் பண்ணி கீழ் நோக்கி வருது. கீழ் நோக்கி வந்தா என்னது, மைனஸ். அப்ப மைனஸ் டபிள்யூ இன்டு இது எவ்வளவு டிஸ்டன்ஸ்ல சுத்துது, இந்த பாதி டிஸ்டன்ஸ் என்ன, டோட்டல் எல்னா பாதி L/2 தானே. அப்ப L/2. வேற ஏதாச்சும் இருக்கான்னு பாருங்க, எதுவுமே இல்ல. இந்த இடத்துல RA இருக்கு. RA இன்டு டிஸ்டன்ஸ், அதே புள்ளியில டிஸ்டன்ஸ் என்ன 0. அப்ப RA இன்டு 0 0 தான் வரும். அப்ப அதை விட்டுருவோம். அப்ப சம்மேஷன் ஆஃப் மொமெண்ட் அபவுட் A ஈக்குவல் டு 0. இப்ப RB இன்டு L, இந்த மைனஸ் W இன்டு L/2ங்கிறத வாங்கிட்டு போனா பிளஸ் W இன்டு L/2ன்னு வந்துடும். அப்ப W L/2ன்னு வந்துடும். ஓகே, இப்ப இந்த எல்லுக்கு கேன்சல் ஆயிரும். அப்ப RB ஈக்குவல் டு W/2. அப்ப ஒரு சைடு ரியாக்ஷன் கண்டுபிடிச்சாச்சு. எந்த சைடு கண்டுபிடிச்சிருக்கோம், இந்த சைடு கண்டுபிடிச்சாச்சு, W/2. ஓகே ஓகே, இப்ப நமக்கு ஈக்குவேஷன் 1 என்ன சொல்லுது, RAவும் RBயும் கூட்டினா டோட்டல் லோடுக்கு ஈக்குவல், Wங்கிறதுக்கு ஈக்குவல். அப்ப RA பிளஸ் RBங்கிறது அதாவது ஈக்குவேஷன் 1 இப்படி போட்டுக்கிறேன். அதுல இருந்து சால்வ் பண்றோம். இப்ப RBக்கு பதிலா என்ன போட போறோம், W/2 சீக்குவல் டு W. அப்ப RA சீக்குவல் டு ஆல்ரெடி இங்க W இருக்கு, இந்த பிளஸ் W/2 வாங்கிட்டு போனா மைனஸ் W/2. அப்ப என்ன கிடைக்கும், W அரை போச்சுன்னா W/2 போச்சுன்னா அப்ப W/2. அப்ப இதுல என்ன கண்டுபிடிச்சாச்சு, RAவும் W/2ன்னு கண்டுபிடிச்சாச்சு. அப்ப சீர்பு ஸ்டேக்கர் வரைஞ்சிடலாமா. நான் படத்தை பார்த்தோன்னே உங்களுக்கு சீர்பு ஸ்டேக்கரா சொல்லிடலாம்னு சொல்லியிருக்கேன். என்ன சொல்லிடலாம் அப்படின்னா, அதாவது நல்லா கவனிக்கணும், மொமெண்ட் வருது அப்படின்னா உங்களுக்கு லைன் டயக்ராம், அதுக்கடுத்து ரெக்டாங்குலர், அதுக்கடுத்து ட்ரையாங்குலர், ஓகே, அதுக்கடுத்து 2 டிகிரி பேரபோலா, அதுக்கடுத்து 3 டிகிரி பேரபோலா. ஓகே, அப்ப நல்லா கவனிக்கணும். அப்ப உங்களுக்கு மொமெண்ட் வருதுன்னா மொமெண்ட்டுக்கு அடுத்து அப்ப மொமெண்ட் உங்களுக்கு லோடே கொடுக்கல, மொமெண்ட் வருது. அதுக்கடுத்து சியர் பஸ் வரையணும், அதுக்கடுத்து பெண்டிங் மோட் வரையணும். மொத்தம் 3 ஸ்டெப். அப்ப வந்திருக்க லோட் டயக்ராம் மொமெண்ட் தான் வந்திருக்கு. அடுத்து சியர் பஸ் எப்படி இருக்குன்னா லைன், அதுக்கு பெண்டிங் மோட் ரெக்டாங்குலர். புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். இல்ல வந்து உங்களுக்கு லோடு கொடுத்துருக்கான், அப்ப லோடு ஆரம்பிச்சிருக்கான், லோடுலயே இங்க ஆரம்பிக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். லோடு இப்ப லோடு எப்படி இருக்கு, இப்படிதான் இருக்கு. பாயிண்ட் லோடு கொடுத்துருக்கோம், இல்ல யூடியில் வரும், யூவியில் வரும். ஓகே, அப்ப நமக்கு சியர் பஸ் என்ன ரெக்டாங்குலர், பெண்டிங் மோட் எப்படி வரும் உங்களுக்கு ட்ரையாங்குலர் வரும். ஓகே, சரி ஓகே, லோடே வந்து ரெக்டாங்குலர் கொடுத்துருக்கான். ரெக்டாங்குலர் லோடுனா யூடிஎல் ஓகே கொடுத்துருக்கான். அப்படின்னா சியர் பஸ் என்ன வரும், ட்ரையாங்கிள். பெண்டிங் மோட் என்ன வரும், 2 டிகிரி பேரப்பலா, அதாவது 2 டிகிரி பேரப்பலா, இது 3 டிகிரி பேரப்பலா, ட்ரையாங்கிள்ங்கிறது 1 டிகிரி பேரப்பலா. ஓகே, இது 0 டிகிரி, இது நம்மளுடைய ரெக்டாங்குலர். ஓகே, இல்ல உங்களுக்கு லோடே வந்து ட்ரையாங்குலர் லோடு கொடுத்துருக்கான், அதாவது யூவிஎல், யூனிஃபார்ம்லி வேரியிங் லோடு. அப்ப சியர் பஸ் என்ன வரும், 2 டிகிரி பேரப்பலா, பெண்டிங் மோட் வந்து 3 டிகிரி பேரப்பலா. இந்த ஆர்டர் தெரிஞ்சு சொல்லிடலாம். இப்ப நமக்கு வந்திருக்கிறது என்ன, அதாவது ஒரு மெம்பர்ல பாயிண்ட் லோடு ஆக்ட் ஆகுது, அதாவது மெம்பர்ல பாயிண்ட் லோடு ஆக்ட் ஆகுது. அப்போ 1. அப்ப சியர் பஸ் என்ன வரணும் இதுக்கு டயக்ராமுக்கு, அதாவது நமக்கு ரெக்டாங்குலர் தான் வரப்போகுது ஷேப்பு, பெண்டிங் மோட் என்ன வரப்போகுது ட்ரையாங்குலர் தான் வரப்போகுது. ஓகே, இந்த ரெக்டாங்குலர் இப்படி கொடுத்தாலும் ரெக்டாங்குலர் தான் ஷேப். சில இடத்துல இப்படி வரும் சொல்லுவேன், கேன்டிலிவர் ஃபுல்லா இப்படிதான் பார்த்துருப்பீங்க, எப்படி வரும். அப்ப இது ரெக்டாங்குலர் ஷேப் தான், இது ரெக்டாங்குலர் ஷேப் தான். ஆனா நேச்சர் சைன் எப்படி இருக்கு, ஆப்போசிட் நேச்சர், மேல பிளஸ் கீழே மைனஸ். ஓகே, இப்ப இந்த ட்ரையாங்குலர் எப்படி கொடுக்கலாம் அப்படின்னா இப்படியும் கொடுக்கலாம். இதே ட்ரையாங்குலரை உங்களுக்கு இப்படி கொடுக்கலாம், 2 ட்ரையாங்குலர் தான் கொடுக்கலாம், சைன் வந்து ஆப்போசிட்ல இருக்க மாதிரி. அப்ப இங்க பிளஸ் இங்க மைனஸ், ஆப்போசிட் நேச்சர் இருக்க மாதிரி. இதே பேராபோலா எப்படி கொடுக்கலாம் அப்படின்னா உங்களுக்கு இப்படி கொடுக்கலாம்,
இப்படி கொடுக்கலாம். ஓகே, சைன் வந்து ஆப்போசிட் நேச்சர்ல இருக்க மாதிரி கொடுக்கலாம். இப்படிதானே சொல்றேன்னா, அப்ப இது ரெக்டாங்குலர் தான், இது ட்ரையாங்குலர் தான், இது பேராபோலா தான். இந்த கான்செப்ட் தெரிஞ்சாவே உங்களுக்கு டயக்ராம் வச்சு ஈஸியா வந்து சால்வ் பண்ணிடலாம். சீர்புஷ் டயக்ராம் எப்படி வரும், பெண்டிங் டயக்ராம் எப்படி வரும். அப்ப பாருங்க பாயிண்ட் லோடு. அப்ப இதுக்கு அடுத்து என்ன வரும், நமக்கு பார்த்தபடி இதுக்கு அடுத்து என்ன வரும் உங்களுக்கு, ரெக்டாங்குலர், அதுக்கு ட்ரையாங்குலர். அப்ப நமக்கு சீர்புஷ் டயக்ராம் ரெக்டாங்குலரும் பெண்டிங் டயக்ராம் வந்து உங்களுக்கு ட்ரையாங்குலர் தான் வரப்போது. நம்ம சால்வ் பண்ணி பார்ப்போம். ஓகே, இப்ப சீர்புஷ் கண்டுபிடிச்சாச்சு. அப்ப டயக்ராம் போட்டுக்கிறேங்க, சீர்புஷ் டயக்ராம். ஓகே, அப்ப நமக்கு ஆர்இல எவ்வளவு இருக்கு, W/2 அளவுக்கு இருக்கு. W/2. அதுக்கு அடுத்து Wங்கிற அளவுக்கு கீழே இறங்குது. அப்ப இதுல இருந்து இது வரையும் W/2, ஆனா இறங்குது W. அப்ப இன்னொரு W/2 கீழே இறங்கும். அதுக்கடுத்து இது அப்படியே கான்ஸ்டன்ட், ஏன்னா வேற எங்கேயும் லோடு இல்லை. அப்ப இங்க எவ்வளவு ஏறும், ஆர்பியில் எவ்வளவு ஏறுது என்ன கண்டுபிடிச்சிருக்கோம், W/2. ஓகேவா, அப்ப இங்க W/2 அளவுக்கு வரும். ஆனா சைன் என்ன கொடுத்துருக்கேன், ரெஃபரன்ஸ் லைனுக்கு கீழே உள்ளது மைனஸ், மேல உள்ளது பிளஸ். அப்ப இங்க W/2 அளவுக்கு சீர்பஸ் டெவலப் ஆயிருக்கும், இங்கே W/2 அளவுக்கு சீர்பஸ் டெவலப் ஆயிருக்கும். இப்ப டயக்ராம் நம்ம சொன்ன போய் பாருங்க, லோடுக்கு அடுத்து சீர்பஸ் எப்படி வந்திருக்கு, ரெக்டாங்குலர். ஒன்னு இப்படி வரலாம், கேன்டிலிவர்ல. இது சிம்பிள் சப்போர்ட்னா அதே ரெக்டாங்குலர் தான், ஆப்போசிட் நேச்சர்ல வரும். அப்ப இந்த வந்துருச்சா, இதுக்கு உங்களுக்கே தெரியும். அடுத்த டயக்ராம் எப்படி ட்ரையாங்குலர், இது சிம்பிள் சப்போர்ட்னா அதே ட்ரையாங்குலர் வந்து ஆப்போசிட் நேச்சர்ல வரப்போது, அதே தான் இதுக்கும் வரப்போகுது. ஓகே, ஆனா அப்படி உங்களுக்கு வரதை பொறுத்து இருக்கும். நமக்கு இங்க ஆப்போசிட் நேச்சர்ல வராது. நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன், சாக்கிங் பெண்டிங் மோட்னா அடுத்த பாசிட்டிவ் பெண்டிங் மோட். அப்ப சிம்பிளி சப்போர்ட் எப்படி வளையும், பாசிட்டிவ் பெண்டிங் மோட் தான். அப்ப கேன்டிலிவர்ல எப்படி ஹாக்கிங் பெண்டிங் மோட்னா, பெண்டிங் மோட் டயக்ராம் என்ன லோடு கண்டிஷன் வந்தாலும் நெகட்டிவ் கொடுத்தீங்களோ, அதே மாதிரி சிம்பிளி சப்போர்ட்ல நீங்க என்ன லோடு கண்டிஷன் வந்தாலும் பாசிட்டிவ் தான் கொடுக்க போறீங்க. அது வந்து நான் உங்களுக்கு கான்செப்ட்ல புரிஞ்சுக்கிறீங்க ப்ராக்டிக்கலா அப்படின்னு நான் சொன்னேன். இருந்தாலும் நான் டெரிவேஷன் மூலமா ஏன் நெகட்டிவ் வருதா பாசிட்டிவ் வருதா உங்களுக்கு காமிச்சிடறேன். ஓகே, இப்போ இதுக்கு பெண்டிங் மோட் கண்டுபிடிக்க போறோம். பெண்டிங் மோட் எப்படி கண்டுபிடிக்க போறோம் அப்படின்னா, இந்த சைடு இது பண்றேன். அதாவது பெண்டிங் மோட் எங்க மேக்ஸ் வரும், இந்த இடத்துல லோடு வருது. உங்களுக்கு தெரியும் சிம்பிளி சப்போர்ட்ல மொமெண்ட் 0வா இருக்கும். அப்ப இந்த இடத்துல 0 மொமெண்ட் தான், இந்த இடத்துல 0 மொமெண்ட் தான். ஓகே, இது ஒரு கொஸ்டின், தியரட்டிக்கல் கொஸ்டின். அப்ப லோடு எங்க ஆக்ட் ஆகுதோ அந்த இடத்துல தான் மேக்ஸிமம் வரப்போகுது. சீர்புஷ் இங்கே தான் தன்னோட சைனை சேஞ்ச் பண்ணியிருக்கு. ஓகே, இந்த இடத்துல சீர்புஷ் 0. அப்ப இந்த இடத்துல தான் மேக்ஸிமம் பெண்டிங் மோட் கிடைக்க போகுது. அப்ப சீர்புஷ் எந்த இடத்துல 0 இல்ல சீர்புஷ் எந்த இடத்துல சைனை சேஞ்ச் பண்ணுதோ அந்த இடத்துல தான் மேக்ஸிமம் பெண்டிங் மோட் கிடைக்க போகுது. ஞாபகம் வச்சுக்கிறேங்க. அப்ப இந்த இடத்துல பெண்டிங் மோட் மேக்ஸிமமா இருக்கும். மேக்ஸிமம். ஓகே, அப்ப நல்லா கவனிக்கணும். சீர்புஷ் எங்கே தன்னோட சைனை வந்து சேஞ்ச் பண்ணுது, எங்கே 0 இருக்கோ அந்த இடத்துல மேக்ஸிமம் பெண்டிங் மோட் கிடைக்கும். இப்ப அடுத்து வருவோம். அடுத்து நம்ம என்ன சொல்ல போறோம் உங்களுக்கு அப்படின்னா, மேக்ஸிமம் பெண்டிங் மோட் கண்டுபிடிக்கணும். மேக்ஸிமம் கண்டுபிடிக்கணும்னா இந்த இடத்துல தான் வரப்போது தெரிஞ்சு போச்சு. நமக்கு ஒரு டயக்ராம், சீர்புஷ் டயக்ராம் வச்சு லோட வச்சு உங்களுக்கு கண்டுபிடிச்சிடலாம். இப்ப இதை பொறுத்து தான் நம்ம எடுக்க போறோம். அப்ப மொமெண்ட் அபவுட் C = 0 அந்த இடத்துல தான் மேக்ஸிமம் கிடைக்க போகுது. அப்ப மொமெண்ட் அபவுட் C = 0 இங்கேவா சம்மேஷன் ஆஃப் மொமெண்ட் அபவுட் C = 0ன்னு வச்சிருக்கேன். இல்ல x to x நீங்க டிஸ்டன்ஸ் எடுத்துட்டு நீங்களா கண்டுபிடிச்சாலும் கண்டுபிடிக்கலாம். ஓகே, இப்ப மொமெண்ட் அபவுட் C = 0ன்னு வச்சுட்டேன். ஏதாச்சும் ஒரு பகுதி தான் நீங்க எடுக்கணும். அப்ப இந்த பகுதி எடுத்துக்கிறீங்க, இல்ல இந்த பகுதி எடுத்துக்கிறீங்க. நான் இந்த பகுதி எடுத்துக்கிறேன்னு வச்சுக்கோங்க. இப்ப பக்கத்துல ஒரு கோடு முன்னாடி மாதிரி போடுங்க. இப்ப என்ன செய்ய போறேன்னா, என்கிட்ட RB இருக்கு, RB சுத்திடுங்க. அப்ப மொமெண்ட் அபவுட் C = 0னா MC தான் கண்டுபிடிக்கணும். அப்ப MC = வச்சுக்கிறேங்க. இப்ப RB சுத்தி விடுங்க. RB எப்படி வருது, அப்படியே சுத்தி வந்து கீழே இருந்து இந்த கர்வ்ட்ட கிராஸ் பண்ணி மேல் நோக்கி போகுது. மேல் நோக்கி போனா என்ன சொல்லியிருக்கேன் உங்களுக்கு, பிளஸ் எடுத்துக்கிறோம்னு சொல்லியிருக்கேன். அப்ப பிளஸ் RB நல்லா வச்சுக்கோங்க, பிளஸ் RB இன்டு இந்த பர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ் மொமெண்ட் தான் கண்டுபிடிக்கிறோம். என்னது, டோட்டலா L, இங்கிட்டு L/2 இங்கிட்டு L/2 உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். அப்ப இந்த டிஸ்டன்ஸ் என்ன, L/2. அப்ப இங்க L/2 போட்டுக்கிறேங்க. இப்ப ஆல்ரெடி என்ன செஞ்சிருக்கோம் அப்படின்னா, RB-யோட வெளியே கண்டுபிடிச்சிருக்கோம். RB = W/2 சொல்லியிருக்கேன், டிக் பண்ணியிருக்கேன். RB = W/2. அப்ப RB-யோட வேலை இங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க. அப்ப RB = பிளஸ் W/2 இன்டு L/2 இருக்கு. அப்ப MC எவ்வளவு இருக்கும், அதாவது MCR MC மேக்ஸிமம் எவ்வளவு இருக்கும், மேல W × L, கீழே 2 இருக்குன்னா 4. அப்ப இதுதான் உங்களுக்கு மேக்ஸிமம் பெண்டிங் மோட். அது மொமெண்ட் அபவுட் C ல வந்து உங்களுக்கு WL/4 அளவு கிடைக்க போகுது. அப்ப இந்த இடத்துல எந்த அளவுக்கு டயக்ராம் வரப்போகுது அப்படின்னா, பெண்டிங் மோட் டயக்ராம் பாருங்க, கோடு போட்டுக்கிறேங்க. பாசிட்டிவ் தான் தெரியுது உங்களுக்கு, சைன் என்ன வந்துருக்கு உங்களுக்கு, பிளஸ் WL/4 தான். ஓகே, அப்ப பாசிட்டிவ் பெண்டிங் மோட் தான். அப்ப ரெஃபரன்ஸ் மேல தான் வரைய போறோம். அப்ப நமக்கு ட்ரையாங்கிள் தான் சேவ் பண்ண போகுது, உங்களுக்கு தெரியும். இதுக்கு அடுத்து ட்ரையாங்கிள் தான். அப்ப இங்க எப்படி வர போகுதுன்னா, இந்த இடத்துல WL/4, இந்த இடத்துல 0,
இந்த இடத்துல 0ன்னு வந்துருச்சு. அப்ப கண்டிப்பா இந்த டயக்ராம் வரப்போறது, அதாவது இந்த டயக்ராம் வரப்போறது இல்லை. அப்ப ரெண்டு பக்கம் 0னா அப்ப இங்க மேக்ஸிமம்னா டயக்ராம் எப்படி வரப்போகுது, இப்படிதான் வரப்போகுது. அது ஸ்ட்ரெயிட் லைனு, இது பேராபோலால ஸ்ட்ரெயிட் லைன். ஓகேவா, பேராபோலால ஸ்ட்ரெயிட் லைன். ஓகே, அப்ப இந்த இடத்துல தான் மேக்ஸிமம் பெண்டிங் மொமெண்ட் கிடைக்குது. அது எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்னா WL/4 அளவுக்கு இருக்கு. ஓகேவா, அப்ப இந்த இடத்துல மொமெண்ட் எப்படி இருக்குன்னா 0வா இருக்கும், இந்த இடத்துல மொமெண்ட் 0வா இருக்கும். ஓகே, அப்ப இது பிளஸ். அப்ப இதான் பெண்டிங் மொமெண்ட் டயக்ராம். இப்போ வந்து எந்த கேஸ் முடிச்சிருக்கோம் அப்படின்னா சிம்பிளி சப்போர்ட்டட் பீம் வித் சென்டர் பாயிண்ட் லோடு முடிச்சாச்சு. ஓகே, அப்ப இது லோவர் டயக்ராம். இது நம்ம ப்ராப்ளம் சால்வ் பண்றதுக்காண்டி கொடுத்த ஃப்ரீ பாயிண்ட் டயக்ராம். இப்ப இது வந்து என்ன உங்களுக்குன்னா சியர் போஸ்ட் டயக்ராம் SFD. இது என்ன அப்படின்னா பெண்டிங் மொமெண்ட் டயக்ராம், பெண்டிங் மொமெண்ட் டயக்ராம் BMD. ஓகே, இப்ப இதுல இருக்கக்கூடிய எல்லா கேசஸும் உங்களுக்கு டயக்ராம் கொடுத்தாச்சு. சால்வ் பண்ணி ரியாக்ஷன் RE லெவல் வருது, B லெவல், அதாவது A சப்போர்ட்ல B சப்போர்ட் லெவல் வருது, மேக்ஸிமம் பெண்டிங் மொமெண்ட் எந்த இடத்துல வருது, அப்ப டயக்ராம் எப்படி வருதுன்னா உங்களுக்கு காமிச்சாச்சு. இதை வச்சு கொஸ்டின் தியரட்டிக்கலா வேற எப்படி கேட்கலாம் அப்படின்னா உங்களுக்கு சிம்பிளி சப்போர்ட்டட் பீம் வித் சென்டர் பாயிண்ட் லோட்ல உங்களுக்கு பெண்டிங் மொமெண்ட் டயக்ராம் என்ன ஷேப்ல இருக்கும், ட்ரையாங்கிள் ஷேப். உங்களுக்கு இது என்ன ஷேப்ல இருக்கும், சியர் போஸ்ட் டயக்ராம் ரெக்டாங்குலர் ஷேப்ல இருக்கும். எது ஆனா ஆப்போசிட் சைன்ல இருக்கும். ஓகே, பிளஸ் மைனஸ்ல இருக்கும். ஓகே, இப்போ அடுத்த கேஸ் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, நல்லா கவனிங்க. அடுத்த கேஸ் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா இதே சிம்பிளி சப்போர்ட்டட் பீம்ல வித் UDL வந்து பார்க்க போறோம். ஓகேவா, UDL பார்க்க போறோம். அடுத்து UVL 3 கேஸ் இருக்கு, மொமெண்ட்லயே 3 கேஸ் இருக்கு. கிட்டத்தட்ட ஐ திங்க் 3, 6, 8 கேஸ்ட்டு வரும்னு நினைக்கிறேன். ஓகேவா, ஓகே 8 கேஸ்ட்டு வரும். அடுத்து ஸ்பீடா போயிடலாம். ஓகே, இப்ப அடுத்து யூனிஃபார்ம்லி டிஸ்ட்ரிபியூட்டட் லோட். ஓகே, சிம்பிளி சப்போர்ட்டட் பீம் வித் யூனிஃபார்ம்லி distributed load, distributed load. இது கேஸ் நம்பர் 2. இப்போ இதில் டயக்ராம் கொடுத்துக்கிறோம் எப்பயும் போல. அப்போ ஒரு சிம்பிளி சப்போர்ட்ல எப்படி டயக்ராம் வரும் அப்படின்னா நல்லா தெரிஞ்சுக்கிறேங்க. இந்த பிளாக் கலர் யூஸ் பண்றேன். அதாவது கிஞ்சில் அதே மாதிரி இங்க ரோலர். ஓகே, இப்ப இதுல உங்களுக்கு புக்ல வந்து இப்படி கொடுத்துருப்பாங்க. ஆனா இது ரெக்டாங்குலர் ரோடு தான். ரியல் பிராக்டிகலா எடுக்கும்போது ரெக்டாங்குலர் ரோடு மாதிரி எடுத்துக்கிறோம். ஓகேவா, ஓகே. இது எந்த அளவுக்கு இருக்குன்னா W/M அளவுக்கு இருக்கு. இதெல்லாம் சொல்லிட்டேன். அப்போ ஒரு மீட்டருக்கு டபுள்ங்கிற அளவுக்கு லோட் ஆக்ட் ஆகுது, அதெல்லாம் சொல்லிட்டேன் பேசிக் கான்செப்ட்ல. ப்ரீவியஸ் வீடியோ பார்த்துக்கிருங்க. ஓகே, இந்த புள்ளி ஏங்கிற புள்ளி, இந்த புள்ளி பிங்கிற புள்ளி. அப்ப இதான் சென்டர் அப்படின்னா இது வந்து டோட்டல் L. சென்டர்னா அப்ப இங்க L/2 சென்டர் வரை, மீதி இருக்கக்கூடிய இது வந்து L/2. ஓகே, இப்ப ஃப்ரீ பாடி டயக்ராம் வரையும், அதுக்கு சிஎப், அதுக்கு பெண்டிங் மொமெண்ட். ஓகே, சென்டருக்கு கரெக்டாக எடுத்துக்கிறோம். ஓகே, இப்போ ஃப்ரீ பாடி டயக்ராம் வரைவோம். ஃப்ரீ பாடி டயக்ராம் எப்படி கொடுக்க போறேன் அப்படின்னா உங்களுக்கு, அதாவது சப்போர்ட்ல என்ன இருக்கு, ஒரு பக்கம் கெஞ்சிரும், ஒரு பக்கம், ஏன்னா இது டிட்டர்மினேட் செக்டர். சிம்பிளி சப்போர்ட்டுங்கிறது ஒரு டிட்டர்மினேட் செக்டர். ரெண்டு பக்கம் கிஞ்சிட்டு கொடுத்தீங்கன்னா அது இன்டிட்டர்மினேட்டா மாறிடும். ஓகே, இப்போ இந்த இடத்துல ஒரு வெர்டிகல் ரியாக்ஷன், இந்த இடத்துல ஒரு வெர்டிகல் ரியாக்ஷன். பிங்கிறதுனால இங்க RBன்னு நான் கொடுக்குறேன், ஏங்கிறதுனால இங்க RAன்னு கொடுக்குறேன். ஹரிசாண்டல் ரியாக்ஷன் இந்த இடத்துல வரும். நான் இங்க எழுதலை. ஏன் எழுதலைன்னா உங்களுக்கு தெரியும், வர லோடு வெர்டிகல் லோடு வச்சுன்னா அப்போ ஹரிசாண்டல் ரியாக்ஷன் 0 ஆயிரும். அதனால தெரியல ஹரிசாண்டல் ரியாக்ஷன் நான் போடலை. ஓகேவா, ஆனா இங்க கண்டிப்பா ஹரிசாண்டல் ரியாக்ஷன் ஒன்றும் வரும், HA வரும். ஓகேவா,
ஓகே. இப்போ நல்லா தெரிஞ்சுக்கிறீங்க லோடு. ஓகே, யூடிஎல் ஆக்டர். இந்த யூடிஎல சென்டர் பாயிண்ட் லோட மாத்திருங்க. ப்ரீபேர் டயக்ராமே நம்மளோட கால்குலேஷன் தகுந்த மாதிரி டேட்டா மாத்திக்கிறோம்னா அப்ப இது என்ன, அது உங்களுக்கு ரெக்டாங்கல் லோடு. இப்போ சென்டர் பாயிண்ட்ல அது டோட்டல் லோடு கண்டுபிடிக்கணும். டோட்டல் லோடு என்ன செய்வீங்க, இதுக்கான ஏரியா கண்டுபிடிச்சா டோட்டல் லோடு உங்களுக்கு கிடைச்சிடும் தெரியும். இப்போ ஏரியா வந்து எப்படி கண்டுபிடிப்பீங்க, அதாவது ஏரியா ஆஃப் த லோடு, அதாவது டோட்டல் லோடு ஈக்குவல் டு, திருப்பி அதே தான் சொல்றேன், ப்ரீவியஸ் கிளாஸஸ் தான் டீட்டெயிலாக சொல்லியிருப்போம். அதாவது ஏரியா லோ டயக்ராம், லோ டயக்ராம் ரெக்டாங்குலர். அப்போ டோட்டல் லோடு என்ன வரும், லென்த் இன்டு பிரெத்து. அப்போ கீழே எல் மீட்டர் டிஸ்டன்ஸில் பிரெத்துங்கிறது WM மீட்டரில் இருக்கு, மீட்டர் கேன்சல் ஆயிரும், W இன்டு எல்லுங்கிறது தான் உங்களுக்கு டோட்டல் லோடு. ஓகே ஓகே. அப்போ டோட்டல் லோடுங்கிறது இந்த இடத்துல எந்த அளவுக்கு ஆக்ட் ஆகுது அப்படின்னா, இந்த இடத்துல W எல்லுங்கிற அளவுக்கு ஆக்ட் ஆகுது. இந்த சைடு L/2, இந்த சைடு L/2. இதை பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிடலாம். ஃபர்ஸ்ட் கேஸ் நீங்கள் ஒழுங்காக கவனிச்சிருந்தீங்கன்னா, அப்போ WL/2னா சென்ட்ரல் ஆக்ட் ஆகுது. அப்போ இங்கிட்ட 50%, இங்கிட்ட 50% போகணும். அப்போ இங்கே WL/2, இங்கே WL/2 இருந்தாலும் கண்டுபிடிப்போம். ஸ்பீடாக தடி போடுவோம். ஓகேவா? ஓகே. அப்போ நமக்கு என்ன வரனா, அப்போ இங்கே வந்து சமேஷன் ஆஃப் வெர்டிகல் ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0. ஓகேவா? அப்போ இங்கே இது மேலே போகிறது RA + RA, கீழே வர்றது -WL, இங்கே இது மேலே போகிறது +RB ஈக்குவல் டு 0. அப்போ RA + RB ஈக்குவல் டு இந்த -W வாங்கிட்டு போனால் +WL, ஈக்குவேஷன் 1 வச்சுக்கிறேங்க. இதெல்லாம் புரியும்னு நினைக்கிறேன். கொஞ்சம் தான் ஸ்பீடாக போகிறேன். ஓகே. இதில் சொல்லியாச்சு, இதுக்கு முன்னாடி உள்ள ஃபர்ஸ்ட் கேஸ்லேயே சொல்லியாச்சு. இப்போ அடுத்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இதுக்கு பக்கத்தில் எப்பயும் போல ஒரு கோடு போட்டுக்கிறேங்க. இது பக்கத்தில் எப்படியும் கோடு போட்டுக்கிறேங்க, இந்த புள்ளிக்கு லெஃப்ட் சைடில். இப்போ என்ன செய்ய போகிறோம்னா, RB நமக்கு தெரியாது, கண்டுபிடிக்கணும். பார்த்தா சொல்லிடலாம். இருந்தாலும் சில கேசஸ்னா யூடிஎல் இதுவரை தான் கொடுத்துருக்கான் அப்படின்னா உங்களுக்கு கொஞ்சம் டிபிக்கல்ட் ஆயிரும். இல்லை UVL கொடுத்துருக்கானா அப்போ டிபிக்கல்ட் ஆயிரும். பேசிக்காக சொன்னாதான் அதெல்லாம் புரியும் உங்களுக்கு, அதுக்காண்டி சொல்கிறேன். ஓகேவா? ஓகே. இப்போ என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா, மொமெண்ட் அபவுட் A ஈக்குவல் டு 0. ஓகே, மொமெண்ட் அபவுட் A ஈக்குவல் டு 0. இப்போ RB ஃபர்ஸ்ட் சுற்றிடுவோம். RB சுற்றிட்டு என்ன வரும் உங்களுக்கு, இந்த RB இப்படியே வந்து கீழேருந்து கிராஸ் பண்ணி மேல் நோக்கி போகுது. அப்போ +RB எவ்வளோ டிஸ்டன்ஸு, ஹோல் டிஸ்டன்ஸ் என்ன, L. ஓகே, அதுக்கு லோட சுற்றி விட்டுங்க. அப்படியே சுற்றி விட்டா இதை கிராஸ் பண்ணி கீழ் நோக்கி போகுது. அப்போ -WL லோடு என்ன நமக்கு, இந்த டிஸ்டன்ஸ் என்ன, L/2. ஓகேவா? ஈக்குவல் டு 0. அப்போ RB இன்ட்டு L, இந்த மைனஸ் இங்கிட்டு போனால் ப்ளஸ் WL இன்ட்டு L/2. இந்த L L² ஆயிருமா? அப்போ RB இன்ட்டு L WL² /2. இந்த L கேன்சல் ஆயிரும். அப்போ RB ஈக்குவல் டு WL/2. அவ்வளோதான், கண்டுபிடிச்சாச்சு. இது RB வந்து WL/2ன்னு கண்டுபிடிச்சிருக்கோம். ஓகே. அப்போ RA வேணும். RAவும் RBயும் சேர்த்து தான் WL. அப்போ RB போச்சுன்னா மீதி என்ன இருக்கான், 1 அரை போச்சுன்னா மீதி அரை தான் இருக்கான். இருந்தாலும் நீங்க கண்டுபிடிங்க. அப்போ RAவும் RBயும் சேர்ந்து WL, இதுதான் ஈக்குவேஷன் 1 வந்து சொல்லுது. எங்க, இந்த இடத்துல சொல்லுது ஈக்குவேஷன் 1. அப்போ இதுல RA தான் வேணும்னா பிளஸ் RB இப்போ தான் கண்டுபிடிச்சோம், WL/2 ஈக்குவல் டு WL. அப்போ RA ஈக்குவல் டு WL, இந்த பிளஸ் ஆகிட்டு போனா -WL/2. அப்போ 1 அரை போச்சுன்னா அரை. அப்போ WL/2 RA. அப்போ RAவும் கண்டுபிடிச்சாச்சு. அப்போ இந்த இடத்துல RA என்ன, WL/2ன்னு RAவும் கண்டுபிடிச்சாச்சு. இப்போ சியர் போஸ்ட் டயக்ராம் வரைகிறதுக்கு RAவும் கிடைச்சா RBயும் கிடைச்சிருச்சு. இப்போ நான் உங்களுக்கு இந்த கான்செப்ட் எடுத்துக்கிறேங்க. வர்ற லோடு வந்து ரெக்டாங்குலர் லோடு. அப்போ அதுக்கடுத்து சியர் போஸ்ட், அதுக்கடுத்து பெண்டிங் மோமெண்ட். அப்போ வந்திருக்க லோ டயக்ராம் ரெக்டாங்குலர். அப்போ வந்திருக்க லோ டயக்ராம் ரெக்டாங்குலர். அப்போ அதுக்கடுத்து சியர் போஸ்ட், அதுக்கடுத்து பெண்டிங் மோமெண்ட். ஆர்டரை பாருங்க. அப்போ சியர் போஸ்ட் என்ன வரப்போது, ட்ரையாங்குலர் லோடு. இது வரலாம், இல்லை இது வரலாம். அதுக்கடுத்து பெண்டிங் மோமெண்ட் என்ன வரப்போது உங்களுக்கு 2 டிகிரி பரப்பலாம். இது வரலாம், இது வரலாம். ஓகேவா? அப்போ செக் பண்ணி பார்ப்போம். சியர் போஸ்ட் கண்டுபிடிச்சாச்சு. அவ்வளோதான், படம் தான் வரைய போகிறோம். அப்போ ரெஃபரன்ஸ் லைன் கொடுத்துக்குறோம். ரெஃபரன்ஸ் லைன் கொடுங்க. இந்த இடத்துல இப்படி கொடுக்குறேன். ஓகே. இப்போ நான் என்ன செய்ய போறேன் அப்படின்னா, நல்லா கவனிங்க. RA என்ன இருக்கு, WL/2 மேல் நோக்கி போகுது. அப்போ RA WL/2 மேல் நோக்கி போகுது. இப்படியே வாங்க. RB எனக்கு WL கீழே இறங்குது. WL 1 அளவுக்கு, இது அரை தான் மேல் நோக்கி போகுது, 1 அளவுக்கு இறங்குது. அப்போ இதுல அரை, இதுல அரை. அப்போ டோட்டலா சேர்த்து WL. அப்போ அது கான்ஸ்டன்ட். ஓகே, UDL ஃபுல்லா ஒரே மாதிரி லோடு தான் ஆகிட்டாது. அப்போ RB எவ்வளவு மேலே போகுது, WL/2. அப்போ இதுல அரை மேலே போகுது. அப்போ ரெஃபரன்ஸ்க்கு மேலே உள்ளது பிளஸ், கீழே உள்ளது மைனஸ். இது உங்களுக்கு தெரியும். இப்போ இதுல உங்களுக்கு RA WL/2, RB WL/2 சியர் போஸ்ட் டயக்ராம் முடிஞ்சிருச்சு. அடுத்து பெண்டிங் மோமெண்ட் டயக்ராம் வரையணும். சரி
சாரி இதுல ஒரு சின்ன சேஞ்சு வந்திருக்குது யூடிஎல் லோடு. அப்ப யூடிஎல் லோடுனா இது எப்படி வரும் உங்களுக்கு? இதுனா கரெக்டு தான். யூடிஎல்ங்கும் போது உங்களுக்கு என்ன கிடைக்கும்? யூடிஎல் வேணாம் ரெக்டாங்கிள் லோடுனா அடுத்து என்ன கிடைக்கும்? ட்ரையாங்கிள் தானே, அதாவது இன்க்ளைன்டு ஸ்ட்ரெயிட் லைன். அப்ப இது WL/2 இது WL/2. அப்ப டயக்ராம் எப்படி வரும்னா இப்படி வரும். ஓகே, பாயிண்ட் லோடு மாதிரி கொடுத்துட்டேன். ஓகே, டயக்ராம் இப்படி வரும். ஓகே, வந்திருக்கிறது ரெக்டாங்கிள் லோடு, அப்ப அதுக்கு அடுத்து ட்ரையாங்குலர், அதுக்கு அடுத்து 2 டிகிரி பெரபோலா. இல்ல வந்திருக்கிறதே ட்ரையாங்குலர்னா அதுக்கு அடுத்து 2 டிகிரி பெரபோலா, அதுக்கு அடுத்து 3 டிகிரி பெரபோலா. அதாவது லோ டயக்ராம் சீர் போஸ்ட் பெண்டிங் மோட் அப்படிதானே வரும். ஓகே, இப்போ அடுத்து என்ன செய்ய போறோம் அப்படின்னா நல்லா கவனிக்கணும். பெண்டிங் மோட் வரைய போறோம். பெண்டிங் மோட் வரையறதுக்கு முன்னாடி பெண்டிங் மோட் பார்த்தா தெரியுது பேரபோலா தான் வரப்போகுது. இருந்தாலும் பெண்டிங் மோட் வரையறதுக்கு முன்னாடி நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா நல்லா கவனிக்கணும். நம்ம அதுக்கான வேல்யூ என்ன வருது? சிம்பிளி சப்போர்ட்னாவே உங்களுக்கு பாசிட்டிவ் பெண்டிங் மோட் தான், சாகிங் பெண்டிங் மோட் தான். இருந்தாலும் அது பிளஸ்ல தான் வருதா இல்ல மைனஸ்ல மாறுதா அப்படிங்கிறத செக் பண்ணணும். ஓகே, பெண்டிங் மோட் என்ன செய்ய போறோம்? இந்த இடத்துல சீர்போஸ் தன்னோட சைனை சேஞ்ச் பண்ணுது. சீர்போஸ் 0வா இருந்தாலும் தன்னோட சைனை சேஞ்ச் பண்ணாலும் அந்த இடத்துல பெண்டிங் மோட் மேக்ஸிமமா இருக்கும். அப்ப சென்டர் பாயிண்ட்ல தான் வரப்போன்னு தெரிஞ்சிருச்சு. அப்ப இதுக்கு சீன் கொடுத்துருமா சென்டர் பாயிண்ட்டுக்கு? அப்ப சென்டர் பாயிண்ட்டுக்கு இந்த இடத்துல சீன் கொடுக்குறோம். ஓகே, அந்த இடத்துல சீன் கொடுக்குறோம். இப்ப இந்த இடத்துல எழுதுவோம், எழுதுறேன். அதுக்காண்டி கண்டுபிடிக்க போறேன். நல்லா பாருங்க, மொமெண்ட் அபவுட் C = 0. அப்ப MC = ஓகே, என்ன செய்ய போறேன்? இங்க பக்கத்துல ஒரு கோடு காணிங்க, இந்த இடத்துல தான் கண்டுபிடிக்க போறேன். இப்ப இந்த RBயை சுத்திட்டு என்ன வரும்? இப்படியே சுத்தி வந்து கீழே இருந்து மேல் நோக்கி போகுது. அப்ப பிளஸ் டிஸ்டன்ஸ் என்ன? L/2. அப்ப பிளஸ் RB × L/2 ஒண்ணு முடிஞ்சிருச்சு. அடுத்து நல்லா கவனிங்க, அந்த WLங்கிறது அதே புள்ளியிலேயே இருக்கு. ஓகே, அப்படிங்கும்போது டிஸ்டன்ஸ் 0வா இருக்கும். அப்ப இது கண்டே பிடிக்க வேண்டியது இல்லை. ஏதாச்சும் ஒரு பாட்டு தான் இருக்கணும். இந்த பாட்டு இந்த பாட்டு தான். நான் இந்த பாட்டை எடுத்துக்கிட்டேன். அப்ப எனக்கு RB ஆல்ரெடி கண்டுபிடிச்சிருக்கேன். RBயோட வேல்யூ என்ன? WL/2, அதாவது WL/2 இதை கண்டுபிடிச்சிருக்கோம்ல, இதை இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுங்க. அப்ப பிளஸ் WL/2 இந்த ஆல்ரெடி ஒரு L/2 இருக்கு. அப்ப L × L L². அப்ப WL² கீழே இருக்கு 4 தானே வரும். ஓகே, 4. அப்ப WL²/4ங்கிறது வருது. ஓகே, அப்ப நல்லா கவனிங்க, இதுல எதுவும் கரெக்ஷன் இருக்கான்னு பாத்துக்கிறோம். ஓகே, RB L/2 கரெக்டா தானே போட்டிருக்கோம். RB = WL/2 வந்திருக்கு. கரெக்டு தான். ஓகே, ஓகே, ஒரு சின்ன கரெக்ஷன் இருக்குதுல. அதாவது நம்ம பெண்டிங் மோட் எடுக்கும் பொழுது இந்த செக்ஷன் தானே வெட்டுறோம். அப்ப நம்ம என்ன செய்யணும்னா இதுக்குள்ள ஒண்ணு இருக்கும், ஒரு சின்ன கரெக்ஷன். ஓகேவா, என்ன கரெக்ஷன் அப்படின்னா, அதாவது நம்ம யூடிஎல் வெட்டும் பொழுது, ஏன்னா இங்கிட்டு சப்போர்ட் இருக்கிறதுனால இந்த யூடிஎல் வெட்டும் பொழுது, அதாவது நல்லா கவனிங்க, இங்க நமக்கு பிரச்சனை இல்லை, மேக்ஸிமம் இந்த இடத்துல தான் வரப்போன்னு தெரிஞ்சாச்சு. அப்ப நான் C X/X வச்சுக்கிறோம். ஓகேவா, இப்ப இந்த யூடிஎலுக்குள்ள நம்ம சென்டர் பாயிண்ட் எடுத்தா என்ன செய்யணும்? இதுக்கு ஏரியா ஆஃப் தி பெண்டிங் மோட் டயக்ராம் கண்டுபிடிக்கணும். அப்ப இதுக்கு ஏரியா ஆஃப் தி பெண்டிங் மோட் டயக்ராம்னா L × B. அப்ப Lங்கிறது என்ன? கீழே L/2 டிஸ்டன்ஸ். பிரெத்ங்கிறது என்னங்க? நல்லா கவனிக்கணும், அதே W/மீட்டர் கணசலையும் விட்டுருங்க. அப்ப இங்க WL/2ங்கிறது எங்க ஆக்ட் ஆகும்னா இதோட சென்டர்ல ஆக்ட் ஆகும். ஓகேவா, அப்ப இதோட சென்டர்ல WL/2ங்கிறது ஆக்ட் ஆகும். ஓகே, அப்ப இந்த L/2 எப்படி புரியும்? இங்கிட்டு L/4 இங்கிட்டு L/4, அதாவது அரைங்கிறது இங்கிட்டு கால்னு புரியும். இப்ப சுத்தி விடுங்க, RB அதாவது மொமெண்ட் அபவுட் C = 0 இதை பொறுத்து இருக்க போறோம். அப்ப இந்த சைடு தான் நான் கொடுத்துருக்கேன். இப்ப இந்த RB சுத்திட்டு என்ன வரும்? இப்படியே இங்கேருந்து மேல் நோக்கி போகுது. அப்ப MC = பிளஸ் RB × டிஸ்டன்ஸ் என்ன? L/2. ஓகே, அதுக்கு அடுத்து இந்த இடத்துல இருக்கக்கூடிய வெர்டிகலோட என்ன? WL/2 எவ்வளவு டிஸ்டன்ஸ்? L/4. அப்ப அடுத்து மைனஸ். ஏன் மைனஸ் போடுறேன்? இதை சுத்தி விடுங்க, இப்படியே சுத்தி வந்து இந்த கோடை கிராஸ் பண்ணி கீழ் நோக்கி போகுது. அப்ப மைனஸ் WL/2 × டிஸ்டன்ஸ் என்ன? இந்த கால் L/4 பாதி தானே. அப்ப L/4. அப்ப RBயோட வேல்யூ உங்களுக்கு தெரியும் எவ்வளவு? WL/2. அப்ப பிளஸ் WL/2 × L/2 மைனஸ் WL/2 × L/4. இப்ப கரெக்டா வரும். அப்ப WL² மைனஸ் WL × L WL² 4 2 8. அப்ப கால்ல அதுல ஒரு பகுதி போச்சு அப்படின்னா WL/8, இல்லாட்டி எல்சிஎம் கண்டுபிடிங்க. 4க்கு 8க்கு எல்சிஎம். அப்ப 4க்கும் 8க்கும் எல்சிஎம் அடிச்சா 4 போடுங்க, ஒரு நாங்க 8,
2 போடுங்க 1 to 1. அப்ப எல்சியம் எவ்வளவு 4 2 8. அப்ப எது பெருக்குன்னா வந்து கீழே 8 வரும் 2. அப்ப மேலே கீழே 2. அப்ப மேல 2WL², கீழே எல்சியம் 8 மைனஸ் இதுக்கு 8 தான் இருக்கு. அப்ப மேலே 1. அப்ப 1 × WL² அப்படியே போட்டுக்கிறேங்க. இப்ப 2WL² 1 போச்சுன்னா WL² 1 தான் இருக்கும். கீழே 8 இருக்கு. இதுதான் சில மேக்ஸிமம் பெண்டிங் மோட். ஓகேவா? அப்ப சிம்பிளி சப்போர்ட் வித் யூடிஎல்ல மேக்ஸிமம் பெண்டிங் மோட் எவ்வளவு கிடைச்சிருக்குன்னா இந்த இடத்துல WL² 8 கிடைச்சிருக்கு. எவ்வளவு டிஸ்டன்ஸ்ல L/2 டிஸ்டன்ஸ்ல கிடைச்சிருக்கு. ஓகே, இப்போ இது பெண்டிங் மோட் எப்படி வரும்னா ஆல்ரெடி சொல்லியாச்சு. வந்திருக்கிறது ரெக்டாங்குலரோட சியர் பஸ் ட்ரையாங்குலர் வந்துச்சு. பெண்டிங் மோட் என்ன வரும் நமக்கு 2 டிகிரி பரப்பளவு தான். ஆனா மேக்ஸிமம் இந்த இடத்துல வந்திருக்கு. அப்ப டயக்ராம் எப்படி வரும்னா நல்லா கவனிங்க, பாசிட்டிவ் தானே. அப்ப டயக்ராம் வந்து உங்களுக்கு இதான் ரெஃபரன்ஸ் லைன். அப்ப மேக்ஸிமம் இந்த இடத்துல தான் வந்திருக்கு WL² 8. அப்ப 2 டிகிரி பரப்பளவு அர்த்தம் இது பரப்பளா. ஓகே, அப்ப இந்த இடத்துல WL² 8ங்கிற அளவுக்கு இருக்கும். இங்க L/2 டிஸ்டன்ஸ், இங்க L/2 டிஸ்டன்ஸ். ரெண்டு சப்போர்ட்லயும் சிம்பிளி சப்போர்ட்னால மொமெண்ட் என்ன இருக்கும் 0வா இருக்கும். இந்த இடத்துல மேக்ஸிமமா இருக்கும். ஓகே, அப்ப இதுல எப்படி கேட்கலாம் உங்களுக்கு பெண்டிங் மோட் டயக்ராம். உங்களுக்கு சிம்பிளி சப்போர்ட் வித் யூனிஃபார்ம் டிஸ்ட்ரிபியூட்ல என்ன ஷேப்ல இருக்கும் 2 டிகிரி பரப்பளா. சிலிபஸ் டயக்ராம் எப்படி இருக்கும் இன்க்ளைன்டு ஸ்ட்ரெயிட் லைனா இருக்கும் இல்ல ட்ரையாங்குலர் ஷேப்ல இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம். இப்ப அடுத்து என்ன பார்க்க போறோம் அப்படின்னா இதுல மூணாவது கேஸ் என்ன அப்படின்னா யூவிஎல்னு சொல்லக்கூடிய யூனிஃபார்ம்லி வேரியிங் லோடு. அதுலயே நான் 3 கேஸ் கொடுக்க போறேன். ஓகேவா? அதுலயே 3 கேஸ் கொடுக்க போறேன். அது சின்னதா ஒரு சில விஷயங்கள் நீங்க கரெக்டா தெரிஞ்சுக்கிறோம். இப்ப நல்லா கவனிக்கணும், நான் மேக்ஸிமம் பெண்டிங் மோட் கண்டுபிடிக்கிறதுக்கு இதுல ஏதோ ஒரு பார்ட் எடுக்கிறேன். இந்த பார்ட் எடுக்கும் போது இது ரெக்டாங்குலர் லோடுனால L/2 டிஸ்டன்ஸ்ல தான் எனக்கு சென்டர் ஆயிட்டு இருக்குன்னு தெரிஞ்சிருச்சு. அந்த இடத்துல டோட்டல் லோடு கொடுத்துட்டேன். இப்ப இதே யூவிஎல் வருது அப்படின்னா அதுல கொஞ்சம் கரெக்ஷன் பண்ணணும். ஏன்னா இங்க எல்லா இடத்துலயும் ஒரே மாதிரி இருக்கிறதுனால WM அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்க. ஆனா இதே யூவிஎல் இருந்துச்சு அப்படின்னா அப்படி எடுக்க முடியாது. எந்த டிஸ்டன்ஸ்ல வரும் அப்படிங்கிறது எக்ஸ் நான் சொல்றேன். எக்ஸ்ன்னு வச்சுக்கிறோம்னா டோட்டல் டிஸ்டன்ஸ் தான் வகுக்கணும். அப்ப WX/Lங்கிறது தான் அதோட ஹைட்டே கிடைக்கும். அந்த ட்ரையாங்குலருக்கு பேஸ் எக்ஸ்ன்னு எடுத்திருப்போம். அப்ப 1/2 × B கட்சி தான் டோட்டல் ஏரியாவுக்கு அந்த ஏரியா ஆஃப் த லோட் டயக்ராம். அப்படி போடும்போது WX² 2 × Lங்கிற அளவுக்கு வரும். நான் கொடுக்குறேன் பாத்துக்கிறேன். ஓகே, இப்ப அடுத்து நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா மூணாவது கேஸ். ஆனா அந்த மூணாவது கேஸ்க்குள்ளே நம்ம 3 பார்க்கணும். அப்படிங்கும்போது டோட்டலா சிம்பிளி சப்போர்ட்ல 6 கேஸ் வந்துடும். அதுக்கடுத்து வந்து உங்களுக்கு என்ன இருக்கா 2 5 6 5 வந்துடும். ஓகே, அதுக்கடுத்து நமக்கு என்ன இருக்கு அப்படின்னா மொமெண்ட் வித் ஆக்ட் ஆகிற மாதிரி சிம்பிளி சப்போர்ட்ல 3 இருக்கு. 2 சப்போர்ட்லயும் மொமெண்ட் ஆக்ட் ஆனா அப்படி இருக்கும், இல்ல ஒரு சப்போர்ட்ல வித் ஆக்ட் ஆனா அப்படி இருக்கும், இல்ல சென்ட்ரல் வித் ஆக்ட் ஆனா அப்படி இருக்கும் அப்படின்னு எல்லாமே பார்க்க போறோம். ஓகேவா? இது பார்த்துட்டாலே உங்களுக்கு கேட்டு டிஆர்பி ஏஇ ஜேடிஓ எதா இருந்தாலும் உங்களுக்கு ஈஸியா அட்டென்ட் பண்ணிடலாம். ஓகே, இப்போ அடுத்து என்ன பார்க்க போறோம் அப்படின்னா வச்சுக்கிறேன் யூனிஃபார்ம்லி வேரியிங் லோட். மூணாவது கேஸ் யூனிஃபார்ம்லி வேரியிங் லோட். டயக்ராம் வரைஞ்சுக்கிறேங்க. இது கேஸ் நம்பர். இதுலயே வந்து என்னன்னா கேஸ் நம்பர் 3லயே ஏ கொடுக்குறேன், இல்லாட்டி 3 4 5 6 கொடுக்குறேன். பாத்துக்கிறேங்க. ஓகே, இந்த சைடு ரோலர் கொடுக்குறேன். இப்ப எப்படி வேணுமா கொடுக்கலாம். இந்த இடத்துல மேக்ஸ் லோடு கொடுத்து இங்கே 0 கொடுக்கலாம், இல்ல இங்கே 0 கொடுத்துட்டு சார் இங்கே மேக்ஸிமம் கொடுத்துட்டு இங்கே 0 கொடுக்கலாம். எப்படி வேணுமா கொடுத்துக்கலாம். அதனால எந்த மாற்றம் வர போறது இல்லை. சிம்பிளி சப்போர்ட்ல ஏன் மாறுச்சு அப்படின்னா ஒரு பக்கம் சப்போர்ட் இருக்கும், இன்னொரு பக்கம் ஃப்ரீயா இருக்கும். அந்த லோட மாத்தி வைக்கும்போது சீர்புஸ்ல மாற்றம் வந்துருக்காது. சாரி, சிம்பிளி சப்போர்ட்டுங்கிற கேன்லிவர்ல உங்களுக்கு எதுல தான் வந்திருக்குன்னா உங்களுக்கு பெண்டிங் மோட்ல தான் வந்திருக்கும். அதாவது இங்கிட்டு மேக்ஸிமத்தை வச்சுட்டு ஃப்ரீ எண்ட்ல 0 வைக்கும் போது மேக்ஸிமம் பெண்டிங் மோட் வந்து WL² 6. அதே வந்து ஃப்ரீ எண்ட்ல மேக்ஸிமத்தை வச்சுட்டு ஃப்ரீ எண்ட்ல 0 வைக்கும் போது மேக்ஸிமம் பெண்டிங் மோட் வந்து சப்போர்ட்ல WL² 3ங்கிற அளவுக்கு வந்திருக்கும். அது கேன்லிவர்ல. இங்க 2 பக்கம் சப்போர்ட் இருக்கிறதுனால மாற்றம் வராது. இங்க இந்த சைடு வச்சு கண்டுபிடிச்சா உங்களுக்கு கரெக்டா தான் இருக்கும். இல்ல இங்கிட்டு தூக்கி வேணாலும் வச்சு பாருங்க, அதே தான் வரும். ஓகேவா? மாற்றம் எதுவும் இருக்காது. இப்ப இது கொடுத்துட்டாங்க. இதுல லோடு எவ்வளவு அப்படின்னா WM அளவு கொடுத்துட்டாங்க. சும்மா ஜென்ரலா கொடுக்குறது உங்களுக்கு தெரியும். இது வந்து ஒரு ட்ரையாங்குலர் லோடுனா வேரியிங் லோடு. எல்லா பாயிண்ட்லயும் இங்க 0, இங்க கொஞ்சம் கூடுது, இங்க கொஞ்சம் கூடுது, போக இங்கிலீஷ் ஆகிட்டே இருக்கு. இது மூலம் நமக்கு என்ன தெரிய வருது அப்படின்னா எல்லா இடத்துலயும் லோடுங்கிறது அந்த மெம்பர்ல வேரிங் ஆகிட்டே இருக்குங்கிறது தெரியும். இப்ப டோட்டலா Lங்கிற டிஸ்டன்ஸ் உங்களுக்கே தெரியும். இங்க இருந்து பார்க்கும்போது 1/3லையும் இங்க இருந்து பார்க்கும்போது 2/3லையும் உங்களோட சென்டராய்டு அமையும்.
நான் இப்போ அடுத்த ஃப்ரீ பாடி டயக்ராம் வரும்போது நான் உங்களுக்கு சொல்றேன். ஓகேவா? டோட்டல் லோடு கண்டுபிடிப்போம். ஏரியா ஆஃப் த டயக்ராம் கண்டுபிடிச்சா டோட்டல் லோடு கிடைச்சிடும். அதை சென்ட்ராய்டில் பொறுத்திட்டு நம்ம சியர் ஸ்பெண்ட் பண்ணி எப்பயும் கூட கண்டுபிடிக்க வேண்டியதான். ஓகே, இப்போ இந்த ஒரு கேஸ் நீங்க கவனமா எடுத்துட்டீங்க அப்படின்னா இனிமே எந்த கேஸ் கொடுத்தாலும் மாத்தி மாத்தி நீங்க போட்டுடலாம், குழப்பமே வராது உங்களுக்கு. ஓகே, இப்ப நான் கோடை வளைஞ்சிட்டு சென்ட்ராய்டுக்கு இப்போ டாட்டர் லைன் கொடுக்குறேன் பாருங்க. இப்ப ஃப்ரீ பாடி டயக்ராம், இது லோ டயக்ராம். இப்போ ஃப்ரீ பாடி டயக்ராம் வரைய போறோம். இது பிங்கிற புள்ளி, இது ஏங்கிற புள்ளி. இது ஏங்கிற புள்ளியா, இது பிங்கிற புள்ளி. ஒரு வெர்டிக்கல் லோடு. ஓகே ஓகே, ஆர் ஏ. இங்கே ஒரு வெர்டிக்கல் லோடு ஒரு தான் வரும், ஆர்பி. இங்கே வந்து கிஞ்சிருந்தாலும் அடிஷனலாக ஒரு ஹரிசாண்டல் வரும். அது ஹரிசாண்டல் பண்ண வேண்டிய, ஹரிசாண்டல் கன்சிடர் பண்ண வேண்டியதில் அதெல்லாம் கொடுத்துருக்கேன். டோட்டல் டிஸ்டன்ஸ் என்ன அப்படின்னா எல்லுங்கிறது டோட்டல் டிஸ்டன்ஸ். இப்போ சென்ட்ராய்டு இங்கே கண்டுபிடிக்கணும். சென்ட்ராய்டு எங்கே அமையும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் டோட்டல் லோடு கண்டுபிடிங்க. டோட்டல் லோடு எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா நல்லா கவனிச்சுக்கிறேங்க. ஏரியா ஆஃப் த லோட் டயக்ராம், டோட்டல் லோடு கண்டுபிடிச்சிடலாம். அப்போ ஏரியா ஆஃப் த லோட் டயக்ராம் கண்டுபிடிங்க. அதாவது டோட்டல் லோடு ஈக்குவல் டு ஏரியா லோட் டயக்ராம். இப்போ டோட்டலாக கண்டுபிடிக்கும் போது பிரச்சனை இருக்காது. அப்போ ட்ரையாங்குலருக்கு 1/2 இன்ட்டு பேஸ் இன்ட்டு வெர்டிக்கல் ஹைட், அதாவது அடிப்பக்கம் இன்ட்டு குத்து உயரம்னு சொல்லுவோம்ல. அப்போ 1/2 பேஸுங்கிறது என்ன, டோட்டலாக எல். ஹச்சுங்கிறது என்ன, W/m. அப்போ இங்கே எல் மீட்ரு, இங்கே W/m மீட்டர் இருக்கும். மீட்டர் கேன்சல் ஆயிரும். மேலே WL வகுத்தல் 2. அப்போ டோட்டல் லோடுங்கிறது என்ன உங்களுக்கு WL/2. ட்ரையாங்குலருக்கு உங்களுக்கு சென்ட்ராய்டு எங்கே வரும், இந்த இதுலேருந்து 1/3, இதுலேருந்து 2/3. அப்போ 1/3ங்கும் போது கம்மியான டிஸ்டன்ஸ் 0.33, 2/3 0.66. அப்போ இங்கேருந்து கூட கொடுக்கணும், இங்கே பக்கத்துலேயே கொடுக்கணும். ஓகேவா? ஓகே, அப்போ எழுதிக்கிறேங்க. இப்போ இந்த இடத்துல ஆக்ட் ஆகுதுன்னு வச்சுக்கிறோம். என்னது, WL/2ங்கிற செல்டன் லோடு ஆர் டோட்டல் லோடு. அப்போ இங்கே என்ன இருக்கு, 1/3 எல். என்னது, இதுலேருந்து இது வரையும் தான். அதுக்கடுத்து மீதி இதுலேருந்து இந்த எண்டு வரையும் 2/3. ஓகே, புரியுதா? ஓகே, இப்போ நம்ம அடுத்து என்ன செய்ய போறோம் அப்படின்னா எப்பயும் போல தான் இனிமேல் ரியாக்ஷன் கண்டுபிடிக்க போறோம் சேர்போஸுக்கு. ஓகே, அப்போ RARB. இப்போ மொமெண்ட் அபவுட் y ஈக்குவல் டு 0. வெர்டிகல் லோடு சம்மேஷன் வெர்டிகல் ஃபோர்ஸ் ஈக்குவல் டு 0, வெர்டிகல் லோடு ஈக்குவல் டு 0. இப்போ இந்த சைடு RA மேல் நோக்கி போகுது. அப்போ பிளஸ் RA, இங்கே WL/2 கீழ் நோக்கி வருது, மைனஸ் WL/2. இங்கே RB மேல் நோக்கி போகுது, பிளஸ் RB ஈக்குவல் டு 0. அப்போ RA பிளஸ் RB மைனஸ் WL/2 இங்கிட்டு போனுச்சுன்னா பிளஸ் WL/2. ஈக்குவேஷன் நம்பர் 1ன்னு வச்சுக்கிறோங்க. ஓகே ஓகே, இப்போ அடுத்து என்ன செய்ய போறோம்னா இந்த ஏவை பொறுத்து, ஏன்னா ரியாக்ஷனுக்கு நமக்கு வேல்யூ தெரியல, இப்போ நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா அப்படி இருக்கும்போது எப்பயும் போலதான் ப்ரீவியஸ் கேஸ்ல எப்படி பார்த்தோம் அப்படின்னா மொமெண்ட் அபவுட் ஏவோ பிஓ எதுவும் எடுத்துக்கிறேன். நான் லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுத்துக்கிறேன். எப்பயும் போல மொமெண்ட் அபவுட் A ஈக்குவல் டு 0ன்னு எடுத்துக்க போறோம். அதுக்கு ஃபர்ஸ்ட் என்ன செய்யணும்னா இங்க ஒரு டாட்டர் லைன் போடணும்னா அந்த டாட்டர் லைன் போட்டுக்கணும். இப்போ என்ன செய்யணும்னா எல்லாத்தையும் இதை பொறுத்து சுற்றி விடணும். அப்போ இங்கே எழுதிக்கிறோம் மொமெண்ட் அபவுட் A ஈக்குவல் டு 0ன்னு எழுதிக்கிறோம். மொமெண்ட் அபவுட் A ஈக்குவல் டு 0. இப்போ RB சுற்றிட்டானா ஆகும். இப்போ A வந்து கீழேருந்து கிராஸ் பண்ணி மேல் நோக்கி போகுது. மேல் நோக்கி போனால் ப்ளஸ்ஸா, அப்போ ப்ளஸ்ஸு RB இன்ட்டு டோட்டல் டிஸ்டன்ஸ் எல். WL/2 தூக்கி வச்சுட்டான், இங்கே ஏந்து கிராஸ் பண்ணி கீழ் நோக்கி போகுது. அப்போ மைனஸு WL/2 டிஸ்டன்ஸ் என்ன போடணும், இங்கேருந்து இது என்ன 1/3 எல்லா, அப்போ 1/3 எல் ஈக்குவல் டு 0. ஓகே, அப்போ RB இன்ட்டு எல் மைனஸ் இன்ட்டு போனால் ப்ளஸ்ஸு, அப்போ WL/2 இன்ட்டு L/3. அப்போ இந்த எல்லும் கேன்சல் ஆயிரும். அப்போ RB ஈக்குவல் டு WL வகுத்தல் 2 இன்ட்டு 3 6. அப்போ RB ஈக்குவல் டு WL/6 கிடைச்சிருச்சு. நல்லா கவனிக்கணும். அப்போ RB ஈக்குவல் டு WL/6 கிடைச்சிருக்கு. இப்போ RA கண்டுபிடிக்கணும். அங்கே மாதிரினா சரிபதி 50% கொடுக்க முடியாது. இது வேரிங் லோடு பார்த்தா தெரியுது, லோடிங் அதிகமாக இங்கே கம்மியாகவும் இருக்கு. பேசிக்கான கான்செப்ட் பார்த்தா தெரிஞ்சிடும் நிறைய பேருக்கு. இப்போ RA கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம்
அது ரெண்டையும் கம்பேர் பண்ணி இது எங்கே போறதுல டவுட் இருக்கும், அது எப்படி கிளியர் பண்ணணும் அப்படிங்கிறத நான் சொல்றேன். டவுட்னா கான்செப்ட்ல படிக்கிறவங்களுக்கு வரவே கூடாது ஃபர்ஸ்ட் சிவில் இன்ஜினியர்ஸ். ஓகே, இப்போ அடுத்து ஆர்ஏ கண்டுபிடிக்கணும். அப்போ ஆர்ஏ எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா ஆர்ஏ பிளஸ் ஆர்பி சீக்வல் என்ன கொடுத்துருக்கோம், WL/2 அதான டோட்டல் லோடு. ஓகே, அப்போ என்ன செய்ய போறோம் அப்படின்னா ஆர்ஏ தெரியாது வச்சுக்குவோம், ஆர்பி இப்போ தான் கண்டுபிடிச்சோம், WL/6 சீக்வல் டு WL/2. அப்போ ஆர்ஏ ஈக்குவல் டு WL/2 அந்த சைடு இருக்கு, பிளஸ்ல உள்ள WL/6 இங்கே போனால் மைனஸ் WL/6. அப்போ 2க்கு 6க்கும் எல்சிஎம் எடுங்க, 2க்கு 6க்கும் எல்சிஎம் எடுத்தா 2 1 2 2 6 தெரிஞ்சு போச்சு இதுலேயே. ஓகே, 2 6 தான். அப்போ 6 வரனா 6 எல்சிஎம். அப்போ 6 வந்து என்ன செய்யணும், மேலே 3ஆல் பெருக்கணும் 3WL. இங்கே 6 தான் இருக்கு மைனஸ் WL. அப்போ 3WL ஒரு WL போச்சுன்னா 2WL மேலே இருக்கும், கீழே 6 இருக்கும், 1 2 2 6. அப்போ ஆர்ஏ ஈக்குவல் என்ன வருது அப்படின்னா WL/3 கண்டுபிடிச்சாச்சு, WL/3ங்கிறது கண்டுபிடிச்சாச்சு. ஓகே, இப்போ என்ன டவுட் வரும்னா எல்லாருக்கும், இப்போ ஆர்ஏ ஈக்குவல் டு WL/3 கண்டுபிடிச்சாச்சா, இந்த இடத்துல போடுவோம், எழுத மாட்டதா, ஆர்ஏ ஈக்குவல் டு WL/3 கண்டுபிடிச்சாச்சு. இப்போ எல்லாருக்கும் என்ன டவுட் வரும்னா, ஒரு யூவிஎல் வித் சிம்பிளி சப்போர்ட் பீம்ல, அதாவது யூவிஎல்னு சொன்னேன், WL/3 எந்த சைடு வரும், WL/6 எங்கே வரும் ஒரு டவுட் இருக்கும். உங்களே தெரியும் 1/3 அர்த்தம். ஓகே, 1/3 அர்த்தம், அதாவது உங்களுக்கு தெரியும் கீழே வேல்யூ அதிகமாக. இப்போ 1/2னா 0.5ங்கிறது மதிப்பு, 1/3னா 0.33ங்கிறது மதிப்பு, இதே 1/4னா 0.25ங்கிறது மதிப்பு. நல்லா கவனிங்க, அதாவது தன்னுடைய கீழே ஓகே கீழே வந்து வேல்யூ கூட கூட 2 இருக்கும்போது 0.5, அதே வந்து கீழே வேல்யூ 3 ஆகும் போது 0.33. இதுக்கான அர்த்தம் என்ன, கீழே வேல்யூ கூட கூட உங்களோட மதிப்பு குறையும். இது கரெக்டாக தெரியும். கீழே இங்கே 3 இருக்கு, அதாவது WL/3 3, இங்கே WL/6 6. கீழே மதிப்பு கூட கூட என்ன செய்யும், வேல்யூ குறையும். அப்ப வேல்யூனா நீங்க நல்லா செய்யணும், இங்க லோடு அதிகமா இங்க லோடு அதிகமா. ஓகே, அப்ப இங்கதான் லோடு அதிகம், அப்ப இங்கதான் லோடு அதிகமா எடுக்கிற மாதிரி ரியாக்ஷன் அதிகமா எடுக்கணும். அப்ப WL/6 கம்பேர் பண்ணும்போது WL/3 தான் உங்களுக்கு அதிக ரியாக்ஷன். அது எங்கே கொடுக்கணும், மேக்ஸிமம் லோடு வரக்கூடிய இடத்துல தான் கொடுக்கணும். இதே மாத்தி இந்த சைடு மேக்ஸிமம் இங்கிட்ட 0 கொடுத்துருந்தாலும் இதான கான்செப்ட், இதுல என்ன குழப்பம் இருக்கு. சரி, ஓகே, அடுத்து பெண்டிங் மோட் கண்டுபிடிப்போம். அது கண்டுபிடிக்கிறது முன்னாடி என்ன செய்யணும் அப்படின்னா சியர்பஸ் டயக்ராம் வரைஞ்சிடும். உங்களுக்கே தெரியுது வந்திருக்க லோ டயக்ராமே ட்ரையாங்கிள், கண்டிப்பாக அடுத்ததா இருக்கக்கூடிய நம்மளுடைய சியர்பஸ் என்ன வரப்போகுது, 2 டிகிரி பரப்பவும் நம்மளுடைய பெண்டிங் மோட் டயக்ராம் வந்து 3 டிகிரி பரப்பலா தான் வரப்போகுது. ஓகே, இப்போ டயக்ராம் வச்சிருப்போம் சியர்பஸ். ஓகே, வரையிதான் பாருங்க, ரெஃபரன்ஸ் லைன் போட்டுக்கிறேங்க, போட்டாச்சா. இப்ப நல்லா கவனிக்கணும், இப்ப இங்க WL/3 அளவுக்கு போகுது. ஓகே, WL/3 இப்ப இந்த இடம் தானே சென்டர். ஓகே, போகுது இந்த இடம்னு வச்சுக்கிறேன் சென்டர். ஓகே, WL/3. இப்ப இந்த சைடு என்ன, WL/6. இது 2 டிகிரி பரப்பல தான். புரியும்னு நினைக்கிறேன். அப்ப இதோட இப்படியே வந்து இப்படியே, அப்ப இது பிளஸ் இது மைனஸ், இங்க WL/6 இங்க WL/3. ஓகே ஓகே, இப்போ பெண்டிங் மோட் கண்டுபிடிக்கணும், இந்த இடத்துல சைன் சேஞ்ச் ஆகுது சியர்பஸ். அப்ப கண்டிப்பாக இது 2 டிகிரி பரப்பலாம், கண்டிப்பாக அந்த இடத்துல மேக்ஸிமம் கிடைக்க போகுது. இப்போ மேக்ஸிமம் கண்டுபிடிக்கிறது தான் விஷயமே. இப்போ மேக்ஸிமம் கிடைக்க போறது வந்து இந்த இடத்துல நான் கட் பண்றேன்னு வச்சுக்கிறேங்க. இதை பத்தியும் கவனமா பார்த்துட்டீங்கன்னா சியர்பஸ் பெண்டிங் மோட்ல எந்த டவுட்டும் வரலாம். இப்போ இந்த x மேக்ஸிமம் கிடைக்குன்னு வச்சுக்குவோம், x/xல மேக்ஸிமம் கிடைக்குன்னு வச்சுக்குவோம், எங்கன்னு தெரியல கரெக்டாக வச்சுக்குவோம். இப்போ இந்த டிஸ்டன்ஸ் எனக்கு நல்லா கவனிங்க, இந்த டிஸ்டன்ஸ் எக்ஸ்ன்னு வச்சுக்கிறேன். ஓகே, எக்ஸ்ன்னு வச்சுக்கிறேன். இப்போ என்ன செய்யணும் அப்படின்னா முதல்ல மாதிரி தான் இதுக்குள்ள ஒரு டோட்டல் லோடு வரும். ஓகே, டோட்டல் லோடு வந்து கரெக்டாக ஆக்ட் ஆகும். இங்கேருந்து 2/3, இந்த ட்ரையாங்கிளுக்குள்ள இங்கேருந்து 1/3. ஓகே, நல்லா கவனிக்கணும். இப்போ இந்த டோட்டல் லோடு கண்டுபிடிக்கிறதுக்கு இதான் விஷயம். அப்போ டோட்டல் லோடு கண்டுபிடிக்கிறது என்ன, ஏரியா ஆஃப் த லோடு டயக்ராம் கண்டுபிடிச்சா போதும்னு சொன்னேன். ஆனா இந்த இடத்துல நல்லா கவனிங்க, டோட்டல் லோடு ஈக்குவல் டு எழுதுறேன், டோட்டல் லோடு ஈக்குவல் டு ஏரியா ஆஃப் த என்னது நமக்கு ட்ரையாங்கிள் வரும். அப்ப ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிள்ங்கும் போது 1/2 b × h. அப்ப 1/2 bங்கிறது என்ன, டோட்டலா x, hங்கிறது என்ன அப்படின்னா நல்லா கவனிக்கணும், அவசரப்பட்டு WL/மீட்டர்னு போட்டுறக்கூடாது.
ஹோல் லென்த்துக்கு போது டபிள்யூ பர் மீட்டர் அளவுக்கு மாறிக்கிட்டு இருக்கு. பர்டிகுலரா இந்த எக்ஸ் டிஸ்டன்ஸ்குள்ள கேட்கும் போது நல்லா கவனிங்க, டபிள்யூ எக்ஸ் டிஸ்டன்ஸ்குள்ள வேர் இந்த டோட்டல் லென்த்துக்குள்ள இந்த எக்ஸ் டிஸ்டன்ஸ்குள்ள மாறுது. அப்ப இப்படிதான் போடும். புரியுதானே சொல்றேன்னா, அதாவது லோடு இந்த டபிள்யூ இன்டு எக்ஸுக்குள்ள இருக்கு, மாற்றம் இருக்கு. இதுக்குதான் நம்ம ரிசல்ட் கண்டுபிடிக்க போறோம். இது எதை பொறுத்து இருக்குன்னா இந்த எல்லுங்கிறத பொறுத்து இருக்கு. அதான் போட்டிருக்கேன். அப்ப அந்த கட்சிக்கு பதிலா டபிள்யூ எக்ஸ் போய் எல்லுங்கிறத போடணும். அப்ப என்ன வந்துடும், கீழே 2 இன்டு எல் இருக்கு, கீழே போட்டுக்கோங்க 2 இன்டு எல். மேல என்ன இருக்கு, டபிள்யூ இருக்கு, 2 எக்ஸ் இருக்கு, எக்ஸ் இன்டு எக்ஸ். அப்ப டபிள்யூ எக்ஸ் ஸ்கொயர்டு கீழே 2l. இதுதான் நம்மளுடைய டோட்டல் லோடு. தற்சால முடிஞ்சிருச்சு, அவ்வளவுதான். இது இனிமே உங்களுக்கு தெரியுமில்ல, டோட்டல் லோடே கண்டுபிடிச்சிட்டீங்க. டோட்டல் லோடு எங்க ஆக்ட் ஆகும், உங்களுக்கு இந்த இடத்துல ஆக்ட் ஆகும். அதாவது டபிள்யூ எக்ஸ் ஸ்கொயர்டு பை 2l, இங்கேருந்து 2/3l, இங்கேருந்து 1/3l. இது தெரியுமில்ல உங்களுக்கு. இப்ப கண்டுபிடிங்க மேக்ஸிமம் டிமாண்ட். இப்ப வரும் உங்களுக்கு ஆன்சர். இது பிரிக்கிறது தான் கஷ்டம். இதை பிரிச்சுட்டீங்க அப்படின்னா இனிமே வர இது பக்கத்துல எப்பயும் போல நம்ம கண்டுபிடிக்கிறது பக்கத்துல ஒரு கோடு போட்டுக்கிறேங்க. இப்ப ஃபர்ஸ்ட் ஆர்பி சுத்திடுவோம். எக்ஸ் டிஸ்டன்ஸ் எப்படி கண்டுபிடிக்கணும், L/√3 வரும். அதே ஒரு டைம் கொஸ்டின் கேட்டிருக்காங்க, நான் சொல்றேன். ஓகே, இப்ப இந்த ஆர்பி சுத்திட்டோம். இந்த ஆர்பி இப்படியே வந்து இந்த கோட்டை கிராஸ் பண்ணி மேல் நோக்கி போகுது. அப்ப சம்மேஷன் ஆஃப் மொமெண்ட் இந்த எக்ஸ் டு எக்ஸ் செக்ஷன் ஈக்குவல் டு 0. அப்ப எம் எக்ஸ் டு எக்ஸ் செக்ஷன் தான் கண்டுபிடிக்க போறோம். இதுல எவ்வளவு வர போதும் மேக்ஸிமம். அப்ப பிளஸ் ஆர்பி இன்டு இதுக்குள்ள என்ன டிஸ்டன்ஸ் எடுத்திருக்கோம், எக்ஸ் டிஸ்டன்ஸ் எடுத்திருக்கோம். அப்ப எக்ஸ் எக்ஸ் டிஸ்டன்ஸ். ஓகே ஓகே. அடுத்து இந்த டபிள்யூ எக்ஸ் ஸ்கொயர் பை 2l சுத்திடுங்க. இப்படியே சுத்தி வந்து நம்ம கோட்டை கிராஸ் பண்ணி கீழ் நோக்கி போகுது. அப்ப மைனஸ் டபிள்யூ எக்ஸ் ஸ்கொயர் வகுத்தல் 2l என்னது 1/3. நல்லா கவனிக்கணும், 1/3 எல்லுன்னு எழுதுக்க கூடாது, 1/3 எக்ஸ். இந்த எக்ஸ் தானே எடுத்துக்கோங்க. அப்ப இங்க 1/3 எக்ஸ், இங்க 2/3 எக்ஸ். அப்ப இங்க 1/3 எக்ஸ் அப்படின்னு எடுக்கும். ஓகே, இப்ப இதான் இங்கிட்டு நான் எழுத போறேன். ஓகே, இடம் பார்த்தா நான் எழுத போறேன். கீழே எழுதிடுமா, கீழே எழுதிடும். ஓகேவா, அதான் கவனிச்சிருப்பீங்களே. ஓகே, இப்போ கீழே எழுதுவோம், அப்பதான் புரியும். இப்போ நான் என்ன செய்ய போறேன் அப்படின்னா, எக்ஸுக்கு கண்டுபிடிக்கலாம் வேல்யூ, அது ரியாக்ஷன் வச்சா கண்டுபிடிக்கலாம். ஏதாவது ஃபர்ஸ்ட் நான் ஒரு ஃபார்ம் கொண்டு வந்துட்டு எக்ஸ் வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் எக்ஸுக்கு கண்டுபிடிச்சு அது ஒரு வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணி இது ஒரு மேக்ஸிமம் வந்து இந்த இடத்துல வரும். டபிள்யூ ஸ்கொயர் பை 9/3 வரும் சொல்றேன். ஓகேவா, ஓகே. எப்படி வந்துச்சுன்னு மனப்பாடம் பண்ணக்கூடாது, தெரிஞ்சுக்கணும். ஓகேவா, இப்போ ஆர்பியோட வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணுங்க. ஆர்பி என்ன, WL/6 இன்ட்டு எக்ஸ் இருக்கு, மைனஸ் டபிள்யூ எக்ஸ் ஸ்கொயர் ஆல்ரெடி இருக்கு, இங்க ஒரு எக்ஸ். ஓகே, அப்ப WX³ வகுத்தல் கீழே 6 இன்ட்டு எல் இருக்கு. ஓகே, இது மேக்ஸிமம் பெண்டிங் மூமெண்ட் எக்ஸ் டு எக்ஸ். இது அப்படியே வச்சுக்கிறேங்க, இப்போ நம்ம என்ன செய்ய போறோம் அப்படின்னா, இந்த எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிச்சாதான் அதை கொண்டு வந்து இதுல போட்டு இது எவ்வளவுதான் கண்டுபிடிக்க முடியும். ஏன்னா நமக்கு என்ன எக்ஸ் டிஸ்டன்ஸ்ல இந்த மேக்ஸிமம் பெண்டிங் மூமெண்ட் இருக்குன்னு தெரியல. அதை எப்படி சார் கண்டுபிடிக்கணும்னா, ஒன்றும் பிரச்சனை இல்லை, இந்த செக்ஷன் அப்படியே எடுத்துக்கிறேங்க. இதோட ரியாக்ஷனை கண்டுபிடிச்சா போதும். அப்ப ரியாக்ஷன் எக்ஸ் டு எக்ஸ் சீக்வல் டு ஆர்பி என்ன சொல்லுது, மேல போகுது. அப்ப பிளஸ் ஆர்பி. இந்த இடத்துல நல்லா கவனிங்க, WX² பை 2 என்ன கீழ் நோக்கி வருது. அப்ப மைனஸ் WX² பை 2l. அதாவது இந்த மொமெண்ட் இருக்கு ஈக்குவல் டு 0. அதாவது சம்மேஷனா ஃபோர்ஸ் அட் ரியாக்ஷன் அட் எக்ஸ் டு எக்ஸ் ஈக்குவல் டு 0. அப்ப இது என்ன ஆயிரும், 0 ஆயிரும். அப்ப 0 ஈக்குவல் டு இங்க என்ன இருக்கு, ஆர்பி பிளஸ் ஆர்பி மைனஸ் WX² வகுத்தல் 2l. இந்த ஆர்பியோட வேல்யூ என்ன, WL/6. அப்ப 0 WL/6 மைனஸ் WX² வகுத்தல் 2l. இந்த மைனஸ் WX² பை 2l இங்கிட்ட வந்து பிளஸ் ஆயிருமா. அப்ப இங்கிட்டு வரும்போது பிளஸ் WX² வகுத்தல் 2l, இங்கிட்டு WL வகுத்தல் 6. இப்ப நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா, நல்லா கவனிங்க, கீழே மேல ஃபர்ஸ்ட் பாத்துக்கணும். இந்த டபிள்யூக்கு இந்த டபிள்யூ கேன்சல் ஆயிரும். கீழே 1/2 2 6. மீதி என்ன இருக்கு, மேல x² இருக்கு, கீழே l இருக்கு, இங்க மேல l இருக்கு, கீழே 3 இருக்கு. இப்ப நல்லா கவனிங்க, இந்த l இங்க வந்துச்சுன்னா குறுக்கு பெருக்கல் வரும்போது கீழே ஒருத்தல் வந்து இங்க பெருக்கல் வருமா. அப்ப x² இஸ் ஈக்குவல் டு மேல L² போயிடும், கீழே என்ன இருக்கான் 3 ஒத்தையும் இருக்கான். அப்ப நல்லா கவனிங்க, இந்த இடத்துல எழுதுறேன். ஓகே, இப்ப இது அப்படியே இங்க கொண்டு வர பாருங்க. இப்ப என்ன கண்டுபிடிச்சிருக்கோம், x² ஈக்குவல் டு L² வகுத்தல் 3 இருக்கு.
அதாவது ஸ்கொயர் வந்து இங்க போனா ஸ்கொயர் ரூட்டா ஆயிரும், வர்க்கம் இங்க போனா வர்க்கம் மூலம் ஆயிரும். அப்ப எக்ஸ் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் எல் ஸ்கொயர் வகுத்தல் 3. உங்களுக்கு எல் ஸ்கொயர் ரூட் அவுட் வெளில எடுத்தா எல், 3 ரூட் அவுட் எடுத்தா எடுக்க முடியாது ரூட் 3. அப்ப எக்ஸ் ஈக்குவல் டு எல் பை ரூட் 3. எக்ஸாம்பிள் ரிப்பீட்டடா அந்த கொஸ்டினே கேட்டிருக்காங்க. மேக்ஸிமம் பெண்டிங் மோட் எங்கே கிடைக்கும்? யூவிஎல் வித் சிம்பிளி செப்பரேட் பீம்லனா உங்களுக்கு நல்லா கவனிங்க. நிறைய பேர் நினைப்பாங்க இந்த சைட்ல இருந்து கொடுத்துருவாங்க, அதாவது இந்த மேக்ஸிமம் இதுல இருந்து கொடுத்துருவாங்க. நல்லா கவனிங்க, 0ல இருந்து உங்களுக்கு எந்த டிஸ்டன்ஸ் இருக்குன்னா எல்பி ரூட் 3 அளவுக்கு இருக்கும். இல்லாட்டி இது எப்படி கேட்பாங்கன்னா வேல்யூ கொடுப்பாங்க. இப்ப ரூட் 3 மதிப்புனா 1.732. அப்ப 1/1.732 என்ன வரும் வேல்யூ? 0.577. இனி மேல என்ன இருக்கு? எல் டிஸ்டன்ஸ்ல இந்த எக்ஸ் டிஸ்டன்ஸ்ல மேக்ஸிமம் பெண்டிங் மோட் கிடைக்குது. இப்ப நம்ம என்ன செய்ய போறோம்னா இந்த எல் பை ரூட் 3 நல்லா கவனிங்க, இந்த எல் பை ரூட் 3 நம்ம என்ன செய்ய போறோம்னா இந்த எக்ஸுக்கு போல அப்ளை பண்ணி இந்த இடத்துல மேக்ஸிமம் பெண்டிங் மோட் எவ்வளவு இருக்குன்னு கண்டுபிடிக்க போறோம். கண்டுபிடிப்போமா? ஓகே பாப்போம். பாருங்க, இல்லாட்டி இதையோட 2 பார்ட்டா போட்டுடலாம். ஓகே, இந்த வேரிங்களோட இது ஒன்னாவும் அடுத்த வேரிங்களோட ஒன்னாவும் கொடுத்துருவோம். இல்லாட்டி ரொம்ப வந்து குழப்பினோம்னா புரியாம போயிடும். வேணா இது ஒரு 1/2 மணி நேரம் வீடியோவாகவும் இன்னொன்று 1/2 மணி நேரம் வீடியோவாகவும் உங்களுக்கு கொடுக்குறேன். ஓகே ஓகே. இப்ப நல்லா போனீங்க, கண்டுபிடிச்சது அப்ளை பண்ணுமா? ஓகே, W L by 6 இந்த எக்ஸ் என்ன பார்த்துருக்கோம்? L by root 3 மைனஸ் W எக்ஸ் கியூப் வந்துருக்கு. நல்லா கவனிங்கன்னா எக்ஸ் கியூப். ஓகே, அப்ப எக்ஸ் கியூப் என்ன? L கியூப். நல்லா கவனிங்க, வகுத்தல் 6. ஓகே, வகுத்தல் 6 L by root 3 தானே. அப்ப L by root 3 கியூப் பண்ண என்ன வரும்? root 3 into root 3 into root 3ன்னு வரும். 2 root 3 3ங்கிற வேல்யூ, அப்ப இன்டு root 3ன்னு வரும். ஓகே, புரியுது தானே? இப்ப இதான் எழுத போறேன். அப்ப கீழே என்ன கொடுக்க போறேன் அப்படின்னா, நல்லா கவனிங்க, கீழே என்ன கொடுக்க போறேன் அப்படின்னா ஆல்ரெடி 6 இருக்கா, அப்ப கீழே 2 root 3 3000, 1 root 3 இருக்கு, இன்டு எல் இருக்கு. ஓகே, இப்ப மேல வந்து எல் கியூப் வச்சிருக்கோம். இப்ப இந்த ஒரு எல்லுக்கும் எல் கியூப்ல ஒண்ணு போச்சுன்னா எல் ஸ்கொயர் இருக்கும். இப்ப W L into L எல் ஸ்கொயர்டு, கீழே 6 root 3 இருக்கு, மைனஸ் மேல W L ஸ்கொயர்டு, கியூப்ல தான் கீழே ஒரு எல் அடிச்சாச்சு. கீழே என்ன இருக்கு? 6 18 root 3. ஓகே, அப்படி இருக்கு. ரெண்டுலயும் என்ன காமனா இருக்கு? W L ஸ்கொயர்டு டிவைட் பை root 3 ரெண்டுலயும் காமனா இருக்கு. அது அப்படி எடுங்க, W L ஸ்கொயர்டு வகுத்தல் root 3 காமனா எடுங்க. பிராக்கெட்டுக்குள்ள என்ன இருக்குங்க? 1/6 இங்க இருக்கும், மைனஸ் இங்க என்ன இருக்கும்? 6 வெளில எடுத்துலாம் நினைக்கிறேன். 6 வெளில எடுத்துருங்க. அப்ப 1 ஒத்தி இங்க வச்சுக்கலாம். வெளில எடுத்துனா 1 டிவைட் பை 6 18 3 இருக்கும். ஓகே, இப்ப இதை குறுக்கு பெருக்கல் பண்ணுங்க. WL ஸ்கொயர்டு வகுத்தல் 6 root 3 கீழே இருக்கு. அப்ப 3 குறுக்கு பெருக்கினா 3 மைனஸ் 1 வகுத்தல் 3. அப்ப WL ஸ்கொயர்டு 6 root 3 இருக்கு கீழே, இங்க 3 ஒன்று போச்சுன்னா 2, கீழே 3. இப்ப இந்த கீழே 3 இருக்கு, இந்த 2ஐயும் இந்த 6ஐயும் அடிச்சா 3 வரும், உயிரெண்டா 6 வரும். இப்ப என்ன எழுதலாம்னா, நல்லா கவனிங்க, கீழே ஒரு 3 இருக்கு, ஒரு 3 பெருக்கல் இருக்கு, ஒரு root 3 இருக்கு. அப்ப ஆன்சர் அவ்வளவுதான் வந்துருச்சு. அப்ப இந்த இடத்துல என்ன வரும் அப்படின்னா, மேல WL ஸ்கொயர்டு, கீழே என்ன இருக்கு? 3 9, என்ன இருக்கு? ஒரு root 3 இருக்கு. இதுதான் M, அது எக்ஸ் டு எக்ஸ்ல, அதாவது மேக்ஸிமம் பெண்டிங் மோட் கிடைச்சிருச்சா? அவ்வளவுதான், இப்படிதான் வந்திருக்கும். அப்ப உங்களுக்கு இந்த இடத்துல மேக்ஸிமம் பெண்டிங் மோட் எவ்வளவு வந்திருக்கும்? WL ஸ்கொயர் பை 9 root 3. அது எப்படி இருக்கும்? தன்னுடைய மீங்கிற சப்போர்ட்ல இருந்து L by root 3 அளவுக்கு டிஸ்டன்ஸ்ல இருக்கும். அது வேல்யூ சொன்னா 0.5777 அளவுக்கு இருக்கும். ஓகே, இப்போ பெண்டிங் மோட் டயக்ராம் வரைவோம். வரைஞ்சிட்டு இந்த கேஸ் வந்து அதோட முடிக்கிறேன். அடுத்த வீடியோ வந்து ஒரு 1/2 மணி நேரத்துல வந்து இதுல நான் சொல்றேன், இதை ஃபர்ஸ்ட் முடிச்சிடும். ஓகே, ஓகே. இப்போ என்ன செய்ய போறோம் அப்படின்னா, ஓகே, இப்ப டயக்ராம் அப்படி வரும். நமக்கு ஒரு இடத்துல தான் வரப்போகுது. அப்ப டயக்ராம் 3 டிகிரி பெறப்பலாம்னா அப்படி வரும். 3 டிகிரி பெறப்பலா. அப்ப இந்த இடத்துல என்ன வரும்னா WL ஸ்கொயர் வகுத்தல் 9 root 3. ஓகே, இந்த இடத்துல வரும். அப்ப இது பெண்டிங் மோட் டயக்ராம். என்ன நேச்சர்ல இருக்கும்? சிம்பிளி சப்போர்ட் வந்திருக்க வேலையும் பிளஸ் தானே இருக்கு, பிளஸ். அப்ப இந்த இடத்துல 0 பெண்டிங் மோட், இந்த இடத்துல 0, இந்த இடத்துல மேக்ஸிமம். அவ்வளவு தட்ஸ் ஆல், முடிஞ்சிச்சு. அப்ப இது என்ன பார்த்திருக்கோம்? 3வது கேஸா சிம்பிளி சப்போர்ட் வித் யூனிஃபார்ம்லி வேரியிங் லோட் பார்த்திருக்கோம். இன்னும் இதுல 2 கேஸ் இருக்கு. அது என்ன சார் 2 கேஸ் அப்படிங்கிறத அடுத்த வீடியோ உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன். 1/2 மணி நேரம் தான் வரும். ஒன்னும் இல்லை, இந்த லோடு இருக்குல்ல, இந்த லோடு என்ன செய்ய போறேன்னா, அப்படி இந்த இடத்துல 0 ஆக்கிட்டு இந்த இடத்துல 0 ஆக்கிட்டு இங்க மேக்ஸிமம் வச்சு சொல்ல போறேன். ஒன்னுல சிஆர் பர்சன் வரும், இங்கே WL போயிட்டு இங்கே WL போயிட்டு மேக்ஸிமம் WLஸ்க்கு போய் 2 வரும். அடுத்து என்ன செய்ய போறோம் அப்படின்னா,
இந்த லோடை இங்கே மேக்ஸிமம் வச்சுட்டு 0வா இந்த இடத்துல வைக்க போகிறேன். அதுக்கு அடுத்து இந்த ரோடு அப்படியே திருப்பி இங்கே மேக்ஸிமம் வைக்க போகிறேன். அப்போ அதுக்கு என்ன வரும்? சிஆர்பி சேம் தான், WL/WL/2 தான். பெண்டிங் மோட் வந்து W²/24 வரும். ஓகேவா? இந்த கேஸ் தான் அடுத்து நான் அதே மாதிரி டரை பண்ணி சொல்கிறேன். ஓகேவா? நான் திரும்பவும் சொல்கிறேன், அடுத்த பாட்டோட உங்களுக்கு டோட்டலாக எல்லாமே முடியுது. திரும்பி நீங்கள் SFD PMD மனப்பாடம் பண்ணுறதுனால ஒவ்வொரு எக்ஸாமுக்கும் மறந்து போயிடும். ஒரு ரியலில் ப்ராக்டிக்கலாக ஒரு இன்டர்வியூலையோ ரியலில் யாராச்சும் ஒருத்தர் கேட்குறாங்கன்னா சொல்லிக் கொடுக்கும்போது அதை மனப்பாடம் பண்ணேன்னு சொல்லும்போது ஒரு இதாக இருக்கும். சிவில் இன்ஜினியரை பொறுத்தவரை இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் சப்ஜெக்ட், உங்களுக்கே தெரியும். எக்ஸாமுக்கும் படிக்கணும், அதே சேம் டைம் ப்ராக்டிக்கலாக எப்படி வந்துச்சுன்னு தெரிஞ்சுக்கணும்னா டிஆர்பி எக்ஸாம் 2025 வரப்போது. ஒரு தனி வீடியோ செப்பரேட்டாக போடுறேன் என்னென்ன எக்ஸாம் வரப்போகுதுன்னா. டிசம்பர் 27 அதுக்கான கிளாஸஸ் போயிட்டு இருக்கு. யாராவது ஜாயின் பண்ணணுமோ அதை ஜாயின் பண்ணிக்கிறேங்க.